வேண்டுமென்றே இதனை நடப்பதற்கு ஏதோ ஒரு சக்தி, பலம் வாய்ந்த சக்தியின் பின்னணியில் இவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கலாம், பயந்திருக்கலாம், அல்லது அவர்களுடன் கூட்டாக இருந்ததை செய்து வைத்திருக்கலாம். පාස්කු ඉරුදින ත්‍රස්ත ප්‍රහාර සම්බන්ධව ප්‍රමාණවත් බුද්ධිතොරතුරු ලැබී තිබියදී ராஜகாரிய பேரறிம சஹா மினிமரிமட்ட அனுபல தீமே சோதனாவல் இவருடைய attitude எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அந்த நீ சொன்னா நான் கேட்பேனா ங்கிற மாதிரி அதே மாதிரி தான் அவர் நியமிச்ச எல்லாரும். இப்போ சுரேன் சொன்ன மாதிரி பாருங்க, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இவர் எதுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதே தவிர அவருக்கு இதை செய்ய முடியுமா முடியாத அந்த ஆளுமை இருக்குதான்னு பார்க்கல. பூஜித ஜெயசுந்தர் அவருடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமையான ஒரு போலீஸ் மா அதிபராக இந்த நாடு வர பார்க்கல. அதே மாதிரி கொழும்புக்கு பொறுப்பாக இருந்த தேசபந்துவை பொறுத்தவரையில் அவர் ஒரு அடியாள் தான். அரசாங்கங்கள் அவர் ஒரு அடியாளாகத்தான் பயன்படுத்திச்சு. அதை நம்ம அறகலையில் கண்டோம். நிஜ அடியாளாக பாத்தாளக்காரன் மாதிரி அவர் நடந்து கொண்டது. 21ஆம் தேதி தாக்குதல் நடக்குது. 20ஆம் தேதி ஈவினிங் 4:10 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உளவு தகவல். இந்த வாட்ஸ்அப் மெசேஜை வச்சு தான் நீதிமன்றம் தீர்மானிக்கிறது இவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று. அல்லது இந்த ஏற்கனவே ஏப்ரல் 4ஆம் தேதி 9ஆம் தேதி அனுப்பப்பட்ட அறிக்கைகளை வைத்தல்ல. மற்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனையும் இந்த குண்டு தாக்குதல் நடக்கிற சமயத்தில் 16ஆம் தேதி அவர் சிங்கப்பூருக்கு போகிறாரு. நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஒரு பிரசிடென்ட் வந்து நாட்டை விட்டு வெளியில் போகும்போது டிஃபென்ஸுக்கோ ஏதாவது ஒரு பொறுப்புக்கு அவருக்கு கீழே இருக்க நியோஜாமத்தி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் மைத்ரிபால சிறிசேனை இந்த தருணத்தில் அதை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் கொழும்பு மேல்மானத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சீனியர் டிஐஜி தேசபந்து தென்னகோன் அவரும் மெடிக்கல் லீவ் போட்டு போகிறாரு. அப்போ இங்கனிக்கால நம்மளுக்கு தெரியாத பல விடயங்கள் பின்புறமாக இருக்குது. இந்த பாஸ்கு தின இதை செய்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியும், விசாரிக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க விசாரிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், என்ன கூப்பிட்டா நான் சொல்லுவேன். அப்படியாக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு பொறுப்பற்ற ஒரு நபராக இருக்கலாம். ஒரு காலம் 1970களில் இந்த கோல்ஃபேஸில் வந்து பகிரங்கமாக மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு பாரதூரமான குற்றவாளிகளுக்கு. இப்போ மரண தண்டனை வழங்கினாலும் ஒரு கொள்கை அளவில் சர்வதேச மனித நேய சட்டங்களுக்கு அமைவாக அது நடைமுறைப்படுத்துது. ஆனால் எங்களோட சட்டத்தில் இருக்குது. அது அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது நிறைய பேருக்கு ஒரு படிப்பினையாக வரும். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னால் மந்த கதியிலே நடந்த விசாரணை இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் மிக தீவிரமாக அந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் ஏற்கனவே ஷார்ட் நியூஸ்லே பியோண்ட் த நியூஸ், செய்திகளுக்கு அப்பால் என்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை தொடராக செய்து வருகின்றோம். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் இலங்கையிலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே எப்படி நடைபெறுகின்றன, ஒவ்வொரு தவணைகளிலும் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பவற்றையெல்லாம் நாங்கள் மிக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேற்றைய தினத்திலே இலங்கையை உலுக்கிய, அதாவது குள்ளநரிகளை ஆட்டம் காண வைத்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர், அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை பலரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பொதுமக்களுக்கு சில சந்தேகங்கள் நிலவி வரக்கூடியதையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். சமூக வலைத்தளங்களிலே அப்படியாக இருந்தால் பாதுகாப்பு செயலாளருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டால் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏன் வழங்கப்படவில்லை, இப்படியான இதுபோல் பல சந்தேகங்களை சமூக வலைத்தளங்களிலே மக்கள் பேசி வரக்கூடியதையும் எழுதக்கூடியதையும் நான் பார்த்து வந்தேன். குறிப்பாக நேற்றைய இரவு பொழுதிலே முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்களும் கூட ஒரு மிக முக்கியமான ட்வீட் பதிவினை செய்திருந்தார். அதுவும் கூட இன்று காலை வேளையிலே சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறியது. எனவே எங்களுடைய புத்தம்புது ஸ்டூடியோவிலே முதலாவது ஒரு பிரம்மாண்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான அதிதிகளை கலையகத்திற்கு அழைத்து இது குறித்து சில விடயங்களை பேசலாம் என்று எதிர்பார்க்கின்றனர். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி 4 முக்கியஸ்தர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை முதலிலே அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். என்னுடைய வலப்புறத்திலே
சகோதரர் ஃபசீர், உங்களுக்கு தெரியும் புலனாய்வு பத்திரிகையாளர், தொடர்ச்சியாக எம்மோடு எங்களுடைய கலையகத்திற்கு வந்து பல விடயங்களையும் பேசக்கூடியவர் சகோதரர் ஃபசீர் இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபசீர். வலைக்கும் அஸ்ஸலாம். அவருக்கு அடுத்ததாக ஊடகவியலாளர் சுரேன் சந்திர, அவரும் கூட கடந்த காலங்களிலே பல முக்கிய ஊடகப் பணிகளிலே ஈடுபட்டு வரக்கூடியவர், அவரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேன். வணக்கம். என்னுடைய இடப்பக்கத்திலே சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப் அவர்கள் இருக்கின்றார்கள். சட்டம் சார்ந்த விடயங்கள் பலரையும் நாங்கள் பேசவிருக்கின்றோம் நிகழ்ச்சிக்குள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அவர்களை தொடர்ந்து எங்களுடைய சகோதரர் ரஸ்மின், சர்வதேச அரசியல் விமர்சகர், கடந்த காலங்களிலே பல விடயங்களை அதாவது புவியியல் அரசியல் சார்பாக பேசி வரக்கூடியவர், அவரும் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்குள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஸ்மின். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பிப்போம். முதலாவதாக நான் சட்டம் சார்ந்த விடயம் என்பதால் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணியில் இருந்து ஆரம்பிக்கின்றேன். சட்டத்தரணி அவர்களே, நேற்றைய இந்த தீர்ப்புக்கு முன்னால் உங்களிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான், ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் இலங்கையிலே பலதரப்பட்ட நீதிமன்றங்களிலே இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. பலதரப்பட்ட மாவட்ட நீதிமன்றங்களிலே, அதே போன்று மேல் நீதிமன்றத்திலே, அப்பீல் கோர்ட்டிலே. ஆனால் நேற்று இந்த வழக்கை விசாரிக்கப்பட்ட அந்த நீதிமன்றம் ஒரு புதிய பெயரை கொண்டதாக நான் பார்த்தேன். விசேடமான பெயர் கொண்ட ஒரு நீதிமன்றம். அது பற்றி எனக்கு சரியாக தெரியாது. எனவே இந்த நீதிமன்றத்தின் சிறப்பு தன்மைகளை பற்றி முதலில் சொல்லுங்கள். நீதிமன்ற கட்டமைப்புக்குள்ளே கொழும்பில் நிரந்தரமாக ஒரு ட்ரையல் அண்ட் பார் நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது பாரதூரமான குற்றவியல் வழக்குகளை அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலமாக விரைவாக நடைமுறையில் தினம்தோறும் அந்த வழக்குகளை விசாரித்து பாரதூரமான குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதற்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராகவும் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. அதே போன்று கொழும்பு மத்திய வங்கி சம்பந்தப்பட்ட குற்றவியல் வழக்கொண்டு கொண்டிருந்தது. அதே போல இப்போது கேலியர் அம்புக்குவெல்ல சம்பந்தமான ஒரு நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதே போல ரவி கருணாயக் அவருக்கு எதிராகவும் இதே நீதிமன்றம் வழக்குகளை விசாரித்தது. அதுக்கு மேலதிகமாக அட்ஹாக் பேசிஸ் நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் ட்ரையல் அண்ட் பார் கோர்ட்ஸ், அதுவும் கொழும்பிலும் அது நிரந்தர நீதிமன்றம் அல்ல, அந்த வழக்கின் தேவைக்காக அவ்வாறானதொரு ஸ்பெஷல் ட்ரையல் அண்ட் பார், அதாவது சாமானியம், அதாவது நோமலாக வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ், ஒரு மேல் நீதிபதி தான் பாரதூரமான குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது. அதே நேரம் மிகவும் பாரதூரமான குற்றவியல் வழக்குகள் பொதுமக்கள் ஆர்வமாக கவனிக்கின்ற, அதே போன்று மிகவும் தீவிரமான விடயங்களை விசாரித்ததற்காக பிரதம நீதியரசர் அத்தகைய வழக்குகளை ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் அண்ட் பார், அதாவது 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட ஒரு நீதிமன்றத்துக்கூடாக விசாரிக்கிறதுக்கு அந்த வழக்குகளை தீர்மானிக்கலாம். அந்த வகையில் அதனை சட்டமா அதிபர் வேண்டலாம், அல்லது வழக்கின் தரப்பினர் வேண்டலாம், அல்லது பிரதமர் நீதியரசர் தீர்மானிக்கலாம் அந்த வழக்கு அவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும். அதே போன்று தான் நிரந்தரமாக அடிக்கடி இந்த நீதிமன்றங்கள் ஸ்தாபிப்பது நிரந்தரமாக கொழும்பில் ஒரு சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிரந்தர மேல்முறையீட்டு மேல் நீதிமன்றமும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த வழக்குகள் அந்த நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டு நாளாந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் விரைவாக அந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போல நான் தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக பல நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றமும் ஒரு அடிப்படை உரிமை வழக்கை விசாரித்தார்கள். அந்த காலப்பகுதியில் பலர், நானும் அதில் ஆஜராக இருந்தேன். முஸ்லீம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை வாழ் முஸ்லீம்கள் சார்பாக உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு அடிப்படை உரிமை வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். அது சகோதரர் ஹேமி அகமது ஒரு பெட்டிஷனராக வந்துட்டார். அந்த வழக்கை நானும் ஆஜராக இருந்தேன். அதே போன்று பல அமைப்புகள் ஈஸ்டர் சண்டே அந்த நடந்த தீவிரவாத தாக்குதலை அரசாங்கம் தடுக்க தவறிவிட்டது என்ற அடிப்படையில் அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன, அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதே போன்று பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர், அன்றைய போலீஸ் மா அதிபர், இவர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு ஒரு அடிப்படை உரிமை வழக்கை தாக்கல் செய்தார். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டிருக்கின்ற அன்றைய போலீஸ் மா அதிபர் பூஜித விஜயசுந்தருக்கு எதிராக, ஜெயசுந்தரவுக்கு எதிராக 75 மில்லியன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள்.
அதே போன்றுதான் இலங்கையில் 3 ஸ்பெஷல் ட்ரையல் அட்பார்கள் நியமித்திருந்தார்கள். ஒன்று கேகாலையில், அதாவது மாவனெல்லை பகுதியில் புத்தர் கிளைகளை உடைத்தது சம்பந்தமாக. அதே போல் இன்னொன்று வந்து புத்தளத்தில் ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் அட்பார். உங்களுக்கு தெரியும், இந்த லெக்டோஸ் வர்த்தேங்கிற இடத்துல ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லி அந்த ஒரு புத்தளத்தில் ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் அட்பார். அதே போல் கொழும்பில் பிரதான விசேஷ ட்ரையல் அட்பார் வந்து ஜஹரானோட தொடர்பு இருந்தவர் என்ற அடிப்படையில் வந்து 25 பேருக்கு எதிராக 22,000 அண்மிக்க குற்றச்சாட்டுகளுள்ள பிரதானமான ஒரு வழக்கு விசாரணையும் இடம்பெற்று. அதையும் தாண்டி 40க்கு மேற்பட்ட குற்றவியல் வழக்குகள் இந்த இசசாண்டை தொடர்புபடுத்துவது வெவ்வேறு மேல் நீதிமன்றங்களில், ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம், கண்டி மேல் நீதிமன்றம், அதே போல் புத்தளம், கொழும்பு மேல் நீதிமன்றம், இப்படி பல இடங்களில், நுவரெலிய மேல் நீதிமன்றம் இடங்களில் வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக ஒரு வழக்கு குற்றவியல் வழக்கு என்ற வகையில் முடிந்து ஒரு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இது தொடர்பாக நேற்றைய தினம் இந்த கொழும்பு நிரந்தர ட்ரையல் அட்பாரின் ஊடாக வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலமாக அது ஒரு முடிவு வந்திருக்கின்றது. அது ஒரு நல்ல விடயம், தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அந்த தீர்ப்பு பிழையாக இருந்தால் அவர்கள் யாருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவர்கள் மேன்முறையீடு செய்யலாம். சிலர் தீர்ப்பை அங்கீகரிக்கலாம், சிலர் தீர்ப்பை விமர்சிக்கலாம், சிலர் தீர்ப்பை நிராகரிக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் உண்டு. குறிப்பாக பூஜி ஜெயசுந்தர நீதிமன்றத்திலே இருந்து வெளியிலே வரக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மத நம்பிக்கை, அவருடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே இது ஒரு கர்மா எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக என்னுடைய வலப்புறத்திலே சகோதரர் ஃபசீர், நீங்கள் தான் உண்மையிலே 2019ஆம் ஆண்டில் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன நாட்டின் பல பாகங்கள், பல மாவட்டங்களுக்கும் சென்று ஈஸ்டர் தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நேரடியாக ஆஜரான ஒருவர். அதன் அடிப்படையிலே நேற்றைய நாளிலும் கூட நீங்கள் நேரடியாக ஆஜராகி இருந்தீர்கள். நீதிமன்றத்திலே என்ன நடந்தது? பூஜி ஜெயசுந்தர முன்னாள் போலீஸ் மா அதிபர், ஹேமசிறி பிரணாந்து பாதுகாப்பு அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர், இந்த 2 பேருக்கும் எதிரான விசாரணைகள் ஈஸ்டர் தாக்குதல்கள் நடந்து 8 நாட்களிலே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை. இவர்கள் 8 நாட்களிலே கைது செய்யப்பட்டார்கள். ஈஸ்டர் தாக்குதல் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்தது. அதே மாதம் இவர்கள் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பின்னர் 2021ஆம் ஆண்டு இவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு நிரந்தர மேல் மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்திலே குற்றச்சாட்டுக்கள் 855 குற்றச்சாட்டுக்களின் கீழ் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். வெவ்வேறாக தனித்தனி 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அந்த சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அறிவித்தது. இவர்கள் இருவரையும் விடுவித்து விடுதலை செய்ய, அதாவது நிதாஸ். அதற்கு காரணம், முறைப்பாட்டாளர் தரப்பில் வழக்கை தாக்கல் செய்த சட்டமா அதிபர் சார்பில் அவர்கள் சாட்சியங்களை நெறிப்படுத்தியதன் பின்னர் அந்த வழக்கு நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படவில்லை என்ற வாதத்தை பூஜி ஜெயசுந்தர, ஹேமசிறி பிரணாந்து ஆகியோர் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து அதனை ஆராய்ந்து பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை கோராமலேயே அவர்களை விடுவித்து விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திலே ஒரு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இவர்களுடைய விடுதலை தவறானது, நீதிமன்றம் எடுத்த முடிவு பிழையானது என்ற தோரணையில் அதனை விசாரித்த தற்போது பிரதம நீதியரசராக இருக்கக்கூடிய பிரீத்திபாத் மன்சூரசேன, அப்போது அவர் பிரதம நீதியரசர் அல்ல, உயர் நீதிமன்ற நீதியரசர், அவர் தலைமையிலான 5 கொண்ட நீதியரசர்கள் குழாம் மீண்டும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறது. அதாவது நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் பிறப்பித்த உத்தரவு அந்த உத்தரவுக்கு வந்த முறைமை பிழையாக இருக்கிறது. எனவே பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களையும் விசாரித்துவிட்டு அதன் பின்னர் ஒரு தீர்ப்பை பிறப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறது. அதன் பின்னர் தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக முதலில் இந்த வழக்கை விசாரணை செய்த மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாமிலே நான் நினைக்கிறேன் நாமல் பலலே நீதிபதி தலைமையிலான குழுவினர்
நாமல் பலல்லே நீதிபதி தற்போது பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு இருந்த ஆதித்ய பட்டபதிகே நீதிபதி இப்போது மேல் நீதிமன்றத்தில் இருக்கிறார். அவரோடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கிறார். மற்றைய நீதிபதி முகமது இர்ஷதீன். இந்த மூவரும் தான் இந்த வழக்கை விசாரித்தார்கள். இப்போது மீண்டும் அதே நீதிபதிகள் குழாம் விசாரிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. நீதிபதிகள் இடமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறான பிரச்சனைகள். அதன் பின்னர் தற்போதைய பிரதம நீதியரசர் இந்த வழக்கை விசாரணை செய்கின்ற பொறுப்பை நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்துக்கு கையளிக்கின்றார். அதன்படித்தான் இந்த வழக்கை பிரியந்த லியனகே தலைமையிலான விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகியோர் அடங்கிய இந்த நீதிபதிகள் குழாம் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் விசாரணை செய்தது பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களைத்தான் விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்த பின்னர் அவர்களுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. அதிலே முதலிலே பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிலே 855 குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. 268 பேரின் மரணத்துக்கு அல்லது அவர்கள் கொலை செய்யப்பட உதவி ஒத்தாசை புரிந்ததாகவும் 586 பேரை கொலை செய்ய முயற்சித்தமைக்கு உதவி ஒத்தாசை புரிந்ததாகவும் தான் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதிலே ஒரு குற்றச்சாட்டு 2 முறை டைப் செய்யப்பட்டிருந்தது, 511வது குற்றச்சாட்டு. அதனால் அந்த குற்றச்சாட்டு நீக்கப்பட்டிருந்தது. முன்வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுக்கும் தண்டனை அப்படியா? இது ஒரு சிக்கல். அதாவது நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அறிவிக்கின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள். இது உதவி ஒத்தாசை என்பது எந்த வகையில் இவர்கள் உதவி ஒத்தாசை புரிந்தார்கள், நேரடியாக புரிந்தார்களா அல்லது ஏதாவது ஒப்பந்தங்கள் இருந்தனவா, இவர்களுக்கும் அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் இருந்தனவா, இவை எல்லாவற்றையும் வைத்து பார்த்து தண்டனை சட்டக்கோவையின் 100வது அத்தியாயத்தின் 3வது உபபிரிவிலே இருக்கக்கூடிய தனக்கு தான் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை செய்யாமல் இருப்பதன் ஊடாக உதவி ஒத்தாசை அளிப்பது என்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து தான் இவர்கள் மீதான டைரக்டராக உதவி செய்யாமல் இருந்ததும் உதவி கடமையை தவறியதன் ஊடாக உதவி செய்தமை தொடர்பாகத்தான் இவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதன்படி 268 பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற கொலை குற்றச்சாட்டு, 586 பேரினுடைய 586 பேரை கொலை செய்ய முயற்சித்தமைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று தண்டனை சட்டக்கோவையினுடைய 300வது அத்தியாயத்தின் கீழ் கொலை முயற்சி குற்றச்சாட்டு. இந்த 2 குற்றச்சாட்டுகள் தான் இந்த 854 குற்றச்சாட்டுகளிலும் அடங்கி இருப்பது. ஒவ்வொருவருடைய மரணம், கொலை முயற்சி தொடர்பாகவும் தனித்தனியான குற்றச்சாட்டுகள். அதன்படித்தான் நேற்றைய தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதாவது கொலை முயற்சி குற்றச்சாட்டுக்காக ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. அதாவது 586 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. ஆனால் அந்த 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை ஒரே தடவையாக, அதாவது 586 தர 12 அல்ல, 12 வருடத்திலே அதனை அனுபவிக்க முடியும், ஒரே தடவையிலே அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா அதை கொஞ்சம் எப்படி சார் ஒரே தடவை அனுபவிக்கிறதுன்னா என்னென்னு சொன்னால், சில குற்றவியல் வழக்குகளில் 3 குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் 10 வருடம் 10 வருடம் 10 வருடம். அந்த நீதிபதி தீர்மானிக்கலாம் அந்த தண்டனை முதலாவது குற்றச்சாட்டுக்குரிய 10 வருஷம் நிறைவேற்றதுக்கு பிறகு அடுத்த 10 வருஷம் தொடங்கணுமா, அல்லது 3 தண்டனைகளும் ஒரே நேரத்தில் ஆரம்பித்து ஒரே நேரத்தில் முடியுமா, அந்த விடயத்தை தான் ஃபாசில் குறிப்பிடுகின்றார். ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த 12 வருடங்களும் 582 குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் அந்த 12 வருஷத்தில் முழுமையான தண்டனையும் வந்து அனுபவிச்சிடலாம். அப்போ 12 வருஷத்துக்கு பிறகு அவங்க விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு. அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவங்க விடுதலை செய்யலாம். ஆனால் இதில் மரண தண்டனையும் இருக்குதானே. மரண தண்டனைங்கிறது ஆயுள் தண்டனையாக கருதப்பட்டு தொடர்ந்து அவர்கள் அனுபவிப்பார். அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் 5000 ரூபாய் அபராதம். 586 அதை பெருக்கி அவர் முழுமையாக அதனை செலுத்த வேண்டும். அது ஒரு குற்றச்சாட்டுக்காக மட்டும். ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் 5000 ரூபாய் அபராதம். ஆனால் நட்டையீடு செலுத்துவதற்கான உத்தரவு எதனையும் பிறப்பிக்கவில்லை. நீதிமன்றம் இதில் மிக தெளிவாக சொன்னது, ஏற்கனவே உயர் நீதிமன்றத்திலே ஏற்கனவே ருஷ்டி அபி
சட்டத்தரணி அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். அடிப்படை உரிமை மீறல் மனு அதிலே நட்டையீடு செலுத்துவதற்கான உத்தரவுகள் இருந்தன. அது அல்லாமல் சிவில் வழக்குகள், நூற்றுக்கணக்கான சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நட்டையீடு செலுத்துவது தொடர்பாக எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நேற்று அளிக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு பிரிந்த தீர்ப்பு. அதாவது 3 நீதிபதிகளும் ஏகமனதாக அளித்த தீர்ப்பு அல்ல. 2 நீதிபதிகள் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என்ற தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஒரு நீதிபதி அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்ற முடிவை எடுத்திருந்தார்கள். தலைமை நீதிபதி பிரியந்தலியனகே, அதே போன்று திலகரத்ன பண்டார நீதிபதி, இந்த 2 பேரும் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என்பதை தீர்மானித்திருந்தார். விராஜ் வீரசூரிய நீதிபதி பூஜித் ஜெயசுந்தர மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தார். எவ்வாறாயினும் பெரும்பான்மை நீதிபதிகள் குற்றவாளி என்று அறிவித்திருப்பதால் அந்த தீர்ப்பு தான் இங்கே செல்லுபடியாகும். அதன்படித்தான் நடவடிக்கைகள், தண்டனைகள் அளிக்கப்படும். எனவே கொலை குற்றச்சாட்டு தொடர்பாக வழங்க முடியுமான ஒரே தண்டனை மரண தண்டனை. இலங்கையினுடைய சட்டப்படி தண்டனை சட்டக்கோவை 296வது அத்தியாயத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதன்படி அந்த தண்டனையை அறிவிப்பதற்கு முன்னால் அவர்களிடம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 280வது அத்தியாயத்தின் கீழ் மரண தண்டனையை வழங்காமல் இருப்பதற்காக ஏதாவது விடயங்கள், அதாவது நீதிபதி கேட்பார் அந்த குற்றவாளியிடம், நான் ஏன் உங்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது, இதற்குரிய விடயங்களை சொல்லுங்கள் என்று. அப்போது பூஜித் ஜெயசுந்தர சொன்ன விடயம்தான் நீங்கள் வெளியே வரும்போது சொன்னதாக ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அவர் அது நீதிமன்றத்துக்குள்ளும் சொன்னார். சென்ற ஆத்மாவில் தான் செய்த ஒரு கர்மா தன்னை துரத்துகிறது. தான் எப்போதுமே யாரையுமே கொலை செய்யவில்லை, எனக்கு எந்த நோக்கமும் இருக்கவில்லை. தான் இந்த போலீஸ் சேவைக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்தார். 35 வருடங்கள் இந்த போலீஸ் சேவையில் இருந்தேன். என்னுடைய வயது 66. போலீஸ் திணைக்களத்தினுடைய அபிவிருத்திக்காகத்தான் நான் பாடுபட்டிருக்கிறேன். இதை தவிர நான் எந்த சட்டவிரோத செயலையும் செய்ததில்லை என்ற விடயத்தை தான் அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. போன ஜென்மம் கர்மா தொடருதோ இல்லையோ, இந்த ஜென்மத்தில் நடந்த கர்மா தெளிவான தீர்ப்பாக மாறுது. கர்மாவையும் தாண்டின எத்தனையோ நபருடைய உயிரை காவு கொண்ட அவர் போலீஸ் அதிபர். அவர் தன்னுடைய கடமை இதை விட சீராக செய்திருந்தால் அந்த அப்பாவி மக்களது உயிர் காக்கப்பட்டிருக்கலாம். அதனை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களது துன்புறுத்தல்களுக்கும் இவர் தான் காரணம். ஏனென்று சொன்னால் தலைவர், போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ்மா அதிபர் அவர் தான் பொறுப்பு கூறணும். அவர் அந்நியவர்களை சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு, ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பு. ரைட், அவர் தனிப்பட்ட ரீதியில் நல்ல மனிதராக இருந்திருக்கலாம். அவற்றை நாங்கள் விமர்சிக்கவில்லை. இது சட்டம் அதுக்கு ஏற்பாடு செய்கின்றது. சுரேன் பேசுவதற்கு முன்னால் இன்னும் ஒரு சிறிய சந்தேகம் சட்டத்தரணி அவர்களே. ஃபசீர் சொன்னார், ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் நிதோஸ் கோட்ட நிதஹாஸ், மேல் நீதிமன்றத்திலே நிதோஸ் கோட்ட நிதஹாஸ் என்று அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்படியாக இருந்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை மீண்டும் இன்னும் ஒரு முறை விசாரணை எடுத்து தண்டனை கொடுப்பது, இது ஒரு சரி ஒரு தெளிவுபடுத்தல் ஃபசீருக்கு நன்றாக தெரியும். மேல் நீதிமன்ற வழக்குகள் விசாரிக்கின்ற போது ஒரு அதிசோதனா பத்திரன்னு சொல்லுவாங்க, இன்டைக்மெண்ட், குற்றச்சாட்டு ஒன்று, சார்ஜ் ஷீட்டில் இன்டைக்மெண்ட் என்று சொல்கிறது. நாங்கள் அதை ஃபைல் பண்ணினதுக்கு பிறகு அதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ப்ரொசிக்யூட்டர், சட்ட அதிபர் சார்பில் அரசு சட்டத்தரணிகள் அவங்க தான் வழக்கை கொண்டு வர்றது. அந்த வழக்கில் இருக்கிற சாட்சியங்களை கொண்டு இவர் குற்றம் பண்ணியிருக்கிறாருன்னு நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கிறதுக்கான சாட்சியங்களை கொண்டு வருவாங்க. அந்த சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ப்ரொசிக்யூஷன் வழக்கை முடித்ததுக்கு பிறகு, வழக்கு தொடர் வழக்கை நிறுத்தினதுக்கு பிறகு பிரதிவாதி தண்டை வழக்கை ஸ்டார்ட் பண்ணணும். அவர் தண்டை சாட்சியங்களை கொண்டு வரணும். இதுதான் நடைமுறை, கிரிமினல் ப்ரொசீஜர். அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் தான் சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு அழைக்கிறதுக்கு செக்ஷன் 200 என்னோட இருக்குது, அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் செய்யலாம். அதாவது நீதிபதியை இன்வைட் பண்ணலாம். இதுவரையில் ப்ரொசிக்யூஷன் கொண்டிருக்கிற சாட்சியங்களில் எங்களுக்கு எதிரான கிரெடிபிளான எந்த விட்னஸும் வர இல்லை.
நீதிமன்றத்தில் காலத்தை வீணடிக்காமலுக்கு என்ன செய்யுங்கன்னா அந்த சாட்சியங்களில் எங்களுக்கு எதிராக சாட்சியங்கள் போதாது என்ற வகையில் எங்களை வந்து விடுவீங்க என்று சொல்லி ஒரு தீர்ப்பை கேட்கலாம். நாங்கள் 200 அப்ளிகேஷன் சொல்கிறது. ஏற்கனவே சகோதரர் ஃபசி சொன்னதை போல் ஏற்கனவே 3 நீதிபதிகள் விசாரித்த நேரம் அவர்கள் அந்த வழக்கு தொடர் விசாரணை முடிவில் பிரதிவாதிகள் சார்பாக செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை நிரபராதி என்று விடுவிச்சிட்டாங்க. அதுக்கு எதிராக சட்டமா அதிபர் சொன்னார் அந்த தீர்ப்பு பிழை, நாங்கள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் சாட்சியங்கள் மூலமாக இவங்களுக்கு எதிரான போதுமான சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு முன்வைத்திருக்கிறோம், அதனால் அந்த 3 நீதிபதிகளோட தீர்ப்பு பிழை என்று சொல்லி இது ஒரு ட்ரையல் அட் பார் ஹைகோர்ட்டாக இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர், அப்பீல் ப்ரொசீஜர். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கே 5 அடங்கிய ஃபசி சொன்னதை போல் நீதியரசர்கள் குழு உயர்நீதிமன்றத்தில் தீர்மானித்தாங்க, இல்லை ஏற்கனவே அந்த 200 அப்ளிகேஷனில் போதுமான சாட்சியங்கள் முன்வைக்கப்படையிலன்னு அடிப்படையில் விடுவிக்கப்பட்டது பிழை. மேற்கொண்டு பிரதிவாதிகளோட சாட்சியங்களையும் கொண்டு வந்து முழுமையாக குற்றவியல் வழக்கு விசாரணையை செய்து முழுமையான ஒரு தீர்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் டிஃபென்ஸ் ட்ரையலில் எங்கே அவங்க நிறுத்தினாங்களோ அதிலிருந்து டிஃபென்ஸை கால் பண்ணினாங்க. அதை பேஸ் பண்ணி ஏற்கனவே சாட்சியங்கள் வழங்கப்பட்டிருந்தது ப்ராசிக்யூஷன் சார்பாக, பிரதிவாதி சாட்சிகளும் முன்வைக்கப்பட்டது. 2 சாட்சியங்களையும் பார்த்து தான் நீதிபதிகள் தற்போது இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு அவகாசம் அவர்களுக்கு இருக்குமா அப்பீல் பண்ணுவதற்கு? எஸ், அவங்களுக்கு டெஃபினிட்டாக வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துக்கு இந்த 3 நீதியரசர்களோட மேல் நீதிமன்ற கௌரவ நீதிபதிகளோட தீர்ப்பு, அதில் 2 பேர் தீர்ப்பு பிரிந்த ஒரு தீர்ப்பாக வந்தது. 2 பேர் குற்றவாளியான தீர்ப்பு வழங்கினாங்க. ஒருத்தர் சொன்னார் நிரபராதி. அந்த நிரபராதி என்று சொன்னவர் எழுதின தீர்ப்பு அவங்க மேன்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 பேர் சைன் பண்ணின தீர்ப்பு இருக்குது தானே குற்றவாளின்னு, அந்த தீர்ப்பை மேன்முறையீடு செய்வாங்க. இப்போ இவங்களை நேற்று தண்டனை கொடுத்ததோட பந்தனாகார பிரசிடண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்காங்க சிறைச்சாலைக்கு. இவங்க தண்டனை கைதிகளாக உள்ளுக்கு வைப்பாங்க. அதாவது அங்கே இந்த யூனிஃபார்ம் இருக்குது தானே, அச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இந்த ஷார்ட்ஸோட வெள்ளை கலர் ஆடைகளோடு அவங்க இருக்கணும். அங்கே சிறைச்சாலையில் கொடுக்குற உணவுகள் இருக்கும், தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்குற உணவுகள் இருக்கும். அவங்களுக்கு சில கண்டிப்பான நடைமுறைகள் இருக்குது, அது அவர்களுக்கு எதிராக செய்யப்படும். எது வரையில் என்று சொன்னால் இவங்க அப்பீலை தாக்கல் செய்கிற வரையில். ஸோ அவங்களும் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஊடாக ஆஜராக இருக்கிறாங்க. உடனடியாக பெரும்பாலும் அவங்களும் இதை மேன்முறையீடு செய்வாங்க. செய்த மாத்திரத்தில் வந்து அவங்க தண்டனை குற்றவாளிகளாக இல்லாமலுக்கு சிறை குற்றவாளிகளாக, அதாவது இன்னமாவும் நிரபராதியாக கருதப்படலாம்னு அந்த சைடுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணப்படுவாங்க. அதே நேரம் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும் சொன்னால் அவங்க மேன்முறையீட்டை விசாரித்து மீள ஒரு முறை பார்ப்பாங்க, இது சரியாக தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்களா என்ற வகையில் பார்த்து உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் ஒன்று அவங்க நிரபராதி என்று முடிவெடுக்கலாம், அல்லது சில குற்றச்சாட்டு. இப்போ 2 குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒன்று கொலை குற்றச்சாட்டு இருக்குது, மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இன்னொன்று என்னது ஈடிங் அபட்டிங் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு கிரிமினல் டீரிலெக்ஷன் ஒன்று இருக்குது, அவங்க சட்ட கடமையை தவறின என்ற விஷயம் இருக்குது. அதில் இந்த 500 சுச்சம் குற்றச்சாட்டுகள் எத்தனை ஃபசிறாது 586 குற்றச்சாட்டுகளில் ரைட். சில குற்றச்சாட்டுகளை மேல் நீதிமன்றம் குற்றவாளி என்று கண்டது சரி என்று தீர்மானிக்கலாம். சில குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் விடுவிக்கலாம், அல்லது சகல குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கலாம், அல்லது சகல குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளியாக்கப்பட்டது சரிதான் என்று சொல்லி மேன்முறையீட்டில் தீர்மானம் வரலாம். இதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் போகும். ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. அது வரைக்கும் அப்பீலை ஃபைல் பண்ணினதிலிருந்து அவங்க தண்டனை குற்றவாளிகளாக இல்லாமலுக்கு மேன்முறையீட்டு செய்திருக்கிற நபர்களாக சிறைக்குள்ளே இருப்பாங்க. சிறைக்குள்ளே எப்படி போனாலும் சிறைக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு விரும்பினா சட்டத்தில் ஒரு ஏற்பாடு இருக்குது, தான் நிரபராதி என்று மேன்முறையீட்டு செய்திருக்கிற நேரம் மேன்முறையீட்டு பெண்டிங் அடிப்படையில் நாங்கள் பெயில் பெண்டிங் அப்பீல் என்று சொல்கிறோம். நாங்கள் அப்பீல் போட்டிருக்கிறோம், எங்களுக்கு பிணை தாங்க என்று சொல்லி கேட்கலாம். இதை இவங்க எங்கே கேட்கணுமெண்டா இதே கோர்ட் கிட்ட கேட்கலாம், ரைட்டா, அல்லது சுப்ரீம் கோர்ட் அதுக்கு அனுமதி கேட்டால் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு குறைவு. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் 582 குற்றச்சாட்டுகள், அதுலேயும் மரண தண்டனை குற்றச்சாட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு அந்த கேட் சம்பூர்ணமாக மூடப்பட்டிருக்குது. அந்த பெயில் பெண்டிங் அப்பீல்ன்ற கன்செப்ட் வந்து மர்டர் இது பண்ணினாக்களுக்கு அது அந்த ரீசன்னால இவங்களுக்கு பெயில் கிடைக்காது. நிச்சயமாக மிக
காத்திரமான பல விடயங்களை சட்டத்தானே அவர்கள் சொன்னார்கள். ரஸ்மின் அவருடைய பதிலில் இருந்து சில முக்கியமான வினாக்கள் உங்களிடத்தில் தொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் ஊடகவியலாளர் சுரேன், 2019ஆம் ஆண்டில் இருந்து நீங்கள் தொடராக இந்த நீதிமன்ற விடயங்களை அவதானித்து வரக்கூடிய ஒருவர். இந்த தீர்ப்பை சமூக வலைத்தளங்களிலே பொதுமக்கள் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ எங்களுடைய சட்டத்தரணி அதே போல் பசீர் அவர்களும் இந்த நீதிமன்ற தொடர்பிலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பிலும் பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். நான் நினைக்கின்ற அதை அப்பாண்டு சில விடயங்களை தெரிவிப்பதற்கு காரணம், இந்த வழக்குக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஏமசிறி பெர்னாண்டோ என்கிறவர் வந்து இலங்கை கடற்படையில் இருந்த ஒரு கமாண்டோ ஆஃபீஸர் ஒருத்தர். அதை முடிந்த பின்பு 1994ஆம் ஆண்டு சிறிமாவு பண்டாரநாயக்க பிரதமராக நியமித்த பொழுது அவருடைய செயலாளராக கடமை புரிந்தவர். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து தொடர்ச்சியாக சந்திரிகா அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா டெலிகாம் சேர்மன், அதுபோன்று ஐடிஎன் சேர்மன், இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் போர்டில் சேர்மன், பீப்புள்ஸ் பேங்க் சேர்மன், இந்த மாதிரி பல அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகளை வாய்ந்த ஒரு அரசு ஊழியராக பணிபுரிந்தவர். அப்போ இதில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியான பின்பு அவருடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி அதில் வந்து தன்னுடைய அலுவலக பிரதானிங்கின்ற அந்த பொறுப்பை கொடுக்குறது இந்த ஏமசிறி பெர்னாண்டோவுக்கு தான். அப்போ இதில் நான் குறிப்பிட வர விஷயம் என்னென்னா, மைத்ரிபால சிறிசேன அவருடைய காலப்போக்கில் வந்து அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தருக்கு தான் அந்த பதவியை கொடுப்பாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரிங்கிற அந்த போஸ்டையும் வந்து சிறிசேனா அவர்கள் ஏமசிறி பெர்னாண்டோ கொடுக்குறது. அதுக்கு அற்பாற்புறமாக நாங்கள் பார்க்கும் பொழுது யார் பூஜ்ய ஜெயசுந்தர் அவர்கள் 1985ஆம் ஆண்டு தான் அவர் வந்து போலீஸ் சேவைக்குள்ளே வராரு. அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர், கண்டி மாவட்டத்தில் இருந்தவர். அவர் ஏஎஸ்பியாக வராரு, அதுக்கப்புறம் எஸ்பி ஆகிறார். எஸ்பி ஆன பிறகு எஸ்எஸ்பி, அதுக்கப்புறம் டிஐஜி, சீனியர் டிஐஜின்ட்டு அவரும் ஒரு ப்ரொசஸில் தான் இந்த இடத்துக்கு வர்றது. அவர் ஐஜி ஆகிறதுக்கு முதல்ல கொழும்பு மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான ஒரு டிஐஜியாக தான் இருந்தார். அதுவும் இந்த யாழ்ப்பாண அந்த மைத்ரிபால சிறிசேன நல்லாட்சி காலத்தில் தான். அதன் மூலமாக ரணில் விக்ரமசிங்கே மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய இதயத்தை வெண்டனால தான் பூஜ்ய ஜெயசுந்தர் அவர்களுக்கு அந்த போலீஸில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதையும் தாண்டி தான் அவர் வந்து ஐஜிபியாக வராரு. அப்படி வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டு வந்து மைத்ரிபால சிறிசேனைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நடந்து அதில் அவங்களுடைய அரசாங்கத்துக்குள்ள ஒரு குளறுபடி நடந்தபடியாக மஹிந்த ராஜபக்ச அவர்களை வந்து பிரைம் மினிஸ்டராக நியமிக்கிறார். இப்போ இந்த சிச்சுவேஷனில் பூஜ்ய ஜெயசுந்தர் அவர்கள் வந்து ஒரு நிலையற்ற தன்மை, அப்படின்னா யார் பக்கம் நான் சாயிருதுங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் அவர் வந்து தனித்து போகின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சே பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண உடனே இவர் காலில் போயிட்டு அங்கே சல்யூட் அடிப்பார். அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ரணில் விக்ரமசிங்க தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னோன்னே இவர் மறுபடியும் ரணில் விக்ரமசிங்க பக்கத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தனால மைத்ரிபால சிறிசேனைக்கும் பூஜ்ய ஜெயசுந்தருக்கும் உள்ள அந்த நட்பு வந்து உடையுது. அதுக்காமைய மைத்ரிபால சிறிசேனை வந்து டிஃபென்ஸ் கமிட்டியில் இருக்க அந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற கமிட்டிங்களுக்கோ அல்லது இவர் ஒரு போலீஸ் மாதிபராக கூட அவர் வந்து எந்த இடத்துலையும் இவரை வந்து கணக்கெடுக்காத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே அமையப்படுது. ஆனாலும் மைத்ரிபால சிறிசேனுக்கு தனி தீர்மானம் எடுத்து பூஜ்ய ஜெயசுந்தரை விரட்ட முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த அப்பாயிண்ட் பண்ணது. அது வந்து ஒரு ப்ரொசஸ் ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு போட்டு தோஷாபியோகியா கொண்டாந்து கவுன்சிலில் கண்டிப்பாக வந்து போலீஸ் மாதிபர் வரணும். சுரேன் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி சொல்றாரு மைத்ரிபால நீங்க வர வேணான்ட்டு. ஆனால் அது சட்டபூர்வமாக அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. என்ன சட்டம் சொல்லுது அவர் கண்டிப்பாக. அப்போ இந்த ஈஸ்டர் அட்டாக் வாரதுக்கு மெயின் காரணமே இவங்களுக்குள்ளான இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த பிரச்சனைகள். அதோட ஏமசிறி வேற கேட்குறானா மைத்ரிபால சிறிசேன கிட்ட நேற்று அவர் கோர்ட்டில் கூட சொல்லியிருந்தார், நான் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக நான் என்ன செய்யணும், அப்போ வர இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்து யார் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குற நேரம் மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக நீங்கள் இந்த உங்களோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி கடமையை மட்டும் பண்ணுங்கள், எனக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்து நிரந்த ஜெயவர்தன தருவாருன்னு சொல்லியிருக்காரு. அதை கூட நேற்று அவர் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது வந்து கோட்டாபய ராஜபக்ச இருந்த காலகட்டத்தில். ஏன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரினா அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து யாரும் கணக்கெடுக்கல. காரணம் வந்து மஹிந்த ராஜபக்சர தம்பி அந்த இடத்துல இருந்தனால தான் அதுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷனாக இருந்தது. ஆனால் ஏமசிறி பெர்னாண்டோ இருந்த காலத்தில் அது பெருசாக கணக்கெடுக்கப்படல. ஏமசிறி அதை வந்து சொல்கிறாரு, எனக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரினா வந்து அது ஒரு மினிஸ்ட்ரியிட ஒரு போஸ்ட் மட்டும்தான், அதுக்கு இவ்வளோ இந்த என்னது பவர்ஃபுல்லான அத்தாரிட்டிஸ் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. இப்போ இந்த எல்லா விடயத்தையும் பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ளே இருந்த இந்த பை மிஸ்டேக்கும் தகவல் பரிமாறிக்கொள்கிற அந்த பிரச்சனைகளால தான் ஈஸ்டர் அட்டாக் நடக்குது. அப்போ டைம் போகுதோ தெரியல, நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
இப்போ ஐஜிபியாக இருக்கக்கூடிய பூஜை ஜெயசுந்தர் அவர்களுக்கு கூட சில விதிமுறைகள் இருக்குது. யாராவது வாட்ஸ்அப் போட்டோன்னா டக்குன்னு நீங்கள் அந்த இது பாருங்கள் இந்த இது பாருங்கிறதுல போலீஸில் உள்ளவங்களுக்கு தெரியும், சட்டத்தரணிக்கும் தெரியும். அவருக்கு ஒஃபீஷியலாக ஒரு லெட்டர் வந்தோன்னா அந்த லெட்டரை வந்து அவங்க மினிட் போட்டு அது இருக்க டிஐஜி மார்க் எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. டிஐஜி மார்க்கை வந்து அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான எஸ்எஸ்பி மார்க்கு, ஏஎஸ்பி மார்க்கு, HOSன்னு அப்படி ஒரு யாந்திரணம் ஒன்று இருக்குது. அப்போ இது என்னென்னா பூஜை ஜெயசுந்தரிக்கு நேரத்தோடய இந்த தகவல் வந்து 2-3 முறை அவர் சொல்கிறாரு இப்படி வந்திருக்கு. ஆனால் இவங்க யாரும் நினைக்கல இப்படியான ஒரு அட்டாக் நடக்கும்ண்டு. ஆனால் இது நேற்று சட்டப்பூர்வமாக இதாகிறது. நேற்று ஜட்மெண்ட் கொடுக்கும்போது ஜட்ஜஸ் சொல்கிறது வந்து நீங்கள் மைத்ரிபால சிறிசேனைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருந்தால் உங்களுக்கு சரியாக கடமை செய்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்கலாட்டி நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போவறிஞ்சி நீங்கள் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அரசாங்கத்தில் சம்பளத்தையும் வாங்கிட்டு ஐஜிபிங்கிற அந்த வரப்பிரசாதங்களையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கைவிடுறீங்க. அதனால தான் இவருக்கு மேற்கொண்டு இந்த தண்டனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இவர் அப்போ அவர் அந்த வரப்பிரசாதங்கள் எடுத்து அந்த இடத்துல இருந்ததுக்கு பலன்களை தான் இப்போ அவர் அனுபவிக்கிறாரு. அப்போ இந்த காரணத்தினால மற்றது நிலந்த ஜெயவர்தனையும் செக்யூரிட்டி கவுன்சிலில் எந்த இடத்துலையும் எப்படியான ஒரு விடயம் நடக்குதுங்கிறத வந்து அவர் உணர்வுபூர்வமாக செஞ்சாரா இல்லாட்டி இதை வந்து மறைக்கணுங்கிற நோக்கத்தில் செஞ்சாராங்கிறது தெரியாது. மற்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனையும் இந்த குண்டு தாக்குதல் நடக்கிற சமயத்தில் 16ஆம் தேதி அவர் சிங்கப்பூருக்கு போகிறாரு. நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஒரு பிரசிடென்ட் வந்து நாட்டை விட்டு வெளியில் போகும்போது டிஃபென்ஸுக்கோ ஏதாவது ஒரு பொறுப்புக்கு அவருக்கு கீழே இருக்க நியோஜாமதி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் மைத்ரிபால சிறிசேனை இந்த தருணத்தில் அதை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் கொழும்பு மேல்மானத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சீனியர் டிஐஜி தேசபந்து தென்னகோன் அவரும் மெடிக்கல் லீவ் போட்டு போகிறாரு. அப்போ இங்கனிக்கால நம்மளுக்கு தெரியாத பல விடயங்கள் பின்புறமாக இருக்குது. அப்போ மைத்ரிபால சிறிசேனைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அன்று ரணில் விக்ரமசிங்க எமர்ஜென்சியாக வந்து டிஃபென்ஸ் கமிட்டியை கால் பண்ணும்போது கூட அவர் அங்கேருந்து யாரையுமே வந்து சேர விடலை. அப்போ இதில் வந்து அடுத்து என்னென்னா இப்போ பூஜை ஜெயசுந்தரிக்கு ஓகே இந்த தண்டனை கிடைச்சி அவருடைய பொறுப்பு வந்து அவர் கைவிட்டுட்டார். ஏமசிறி பனாண்டோ ஏதோ ஒரு மைத்ரிபால சிறிசேனை நினைச்சிருப்பார் டம்மியாக வச்சிருக்கணும்ட்டு அவருக்கும் அதுக்கான விளைவு கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து மைத்ரிபால சிறிசேனைக்கு எப்படி இந்த வழக்கு திருப்பு முனையாக அமையமைங்கிறது நம்மளோட லோயர்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிடங்கள் தாருங்கள். சுரேனுடைய அந்த பதிலில் இருந்து சட்டத்தரணி அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். சுரேன் சொல்லக்கூடிய இந்த விடயங்களைத்தான் இன்று காலையில் இருந்து சமூக வலைத்தளங்களிலே பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மைத்ரிபால சிறிசேன மீது சட்டம் பாயாத நேற்றைய நாளிலே ஒரு ஊடகவியலாளர் மைத்திரியிடம் கேட்கும் போது அவருடைய முகம் அதற்கான பதிலை சொல்லிவிட்டது. அவர் எந்த அளவு அஞ்சி போயிருக்கின்றார் என்பதை அவருடைய முகபாவனையிலே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே சட்டத்தரணி அவர்களே, மைத்ரிபால சிறிசேன தான் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர். அவர் மீது சட்டம் இப்போ பாயும். அது மாத்திரமல்லாமல் நிச்சயமா அதோட இன்னும் ஒரு விடயம், தற்போது ஹீரோக்களாக பேசப்படக்கூடிய ஷானியா பேசேகர், ரவி செனவிரத்ன அவர்களும் தங்களுடைய பொறுப்புகளை தவற விட்டதாக சிலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் வந்து சுரேன் வந்து ரொம்ப அருமையாக இந்த நிர்வாக ரீதியாக அவங்களோட நெக்லிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, அதே நேரம் அவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுங்கிறது எப்படி இருந்ததுன்றதை வடிவாக சொல்லியிருந்தார். அதாவது ஒரு நிர்வாகத்தில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிலாட்டி இந்த மாதிரியான மிஸ்ஹாப்ஸ் வரலாம். இது செக்யூரிட்டி லேப்சஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த செக்யூரிட்டி லேப்சஸுக்கு ரீசனே வந்து அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஈகோ, அதே நேரம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இந்த குளறுபடி, இழுபறி, ஆளாளுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை, இதுகள் எல்லாம் வெளிப்படுது. இப்போ இப்படியான ஒரு ஹை செக்யூரிட்டி அலர்ட் ஒன்று இருக்கிற நேரம் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ரைட் 3 ஹோட்டல்ஸ் 2 சர்ச்சஸ் அட்டாக் பண்ணப்படுது. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு பொறுப்பான சீனியர் டிஐஜி வந்து தேசபந்து தென்னகோன் அவர்கள் வந்து சுரேன் சொன்னார் மெடிக்கல் லீவில் போயிருந்தாருண்டு. உண்மையிலேயே மெடிக்கல் லீவில் தான் போயிருந்தாரா? ஒரு சில அறிக்கைகள் சொல்லுதார் ஒரு மாலு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தார், ஹோட்டலில் இருந்தார் எங்கள் பேட்டிக்லோடுன்னு சொல்கிறாங்க. அது விசாரிக்கப்பட வேண்டிய எங்களை ஃபசீருக்கு தான் ஜனாதிபதி விசேட ஆணைக்குழுவில் வந்து சம்பூர்ணமாக ஃபசீர் அதை கவர் பண்ணியிருந்தார், அவருக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து அறவே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது உண்மையில் வந்து மைத்ரிபால சிறிசேன நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பொலிஸ்மா அதிபர் இதுக்கு வகை சொல்லணும். அதையும் தாண்டி பொலிஸ்மா அதிபரை விட 10 மடங்கு வகை சொல்ல வேண்டியவர் தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜனாதிபதி.
ஜனாதிபதி செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போலீஸ் மாதிபரை கூப்பிட்டார் இல்லைன்னு சொன்னால் ஒரு கீழ்நிலையில் இருக்கிற போலீஸ் அதிகாரி மூலமாக மட்டும் தகவலை பெற்றுக்கொள்கிறாரா இருந்தால் ரைட், அவர் முழுக்க இதுக்கு பொறுப்பு கூறுவார். உண்மையில் இந்த வழக்கில் அவரும் ஒரு குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நபராக வந்திருக்க வேண்டியவர். எப்படி இருந்தாலும் அன்றைய காலப்பகுதியில் சட்டமாதிபராக இருந்த தப்புல ரிவேரா அவர்கள் மிகவும் தீவிரமாக இந்த மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறது முதல்லையே நீதவான் நீதிமன்றத்திலேயே அவர்கள் ஒரு டிஃபென்ஸை எடுத்திருந்தார்கள். இந்த செக்ஷன் 29 அதாவது குற்றம் மரணம் விளைவிக்கின்ற இந்த மர்டர் செக்ஷனுக்கு கீழே இன்னும் நிகழ கொண்டுடலாம் என்று ஒரு சேலஞ்ச் பண்ணி ஈவன் நீதவான் கூட அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கை கொண்டு போக முடியாது என்று சொன்ன ஒரு சந்தர்ப்பம் கூட இருந்தது. ஆனால் அன்றைய தீர்ப்பிலே விராஜ் வீரசூரிய நீதிபதி இந்த சம்பூர்ணமாக இவர்களை விடுவிப்பதற்கான காரணத்தை எழுதுகின்ற பொழுது நீதவான் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டவர். ஆனால் அன்றைய சட்டம் அதிபர் மிகவும் விடாப்பிடியாக இல்லை, இவர்கள் குற்றவாளிகளாக வர வேண்டியவர்கள் என்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்தார். அதனை நாங்கள் வரவேற்க வேண்டும், அவரையும் பாராட்ட வேண்டும். உண்மையில் அவர் ஓய்வு பெறுகின்ற தினத்தில் அது பரவலாக பேசப்பட்ட ஒன்று தான் இந்த பாஸ்கு பிரஹாரங்கிறது மகாகுமாந்திரன் சொல்லி ரைட். அப்போ அவர் சொல்கிறாரு இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும். உண்மையிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த ஒரு வகக்கிம் விரைத்தன்னு சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொன்ன ஒரு விடயம்தான் இந்த பாஸ்கு தின இதை செய்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியும், விசாரிக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க விசாரிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், என்ன கூப்பிட்டா நான் சொல்லுவேன். அப்படியாக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு பொறுப்பற்ற ஒரு நபராக இருக்கலாம்? அவர் ஜனாதிபதி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி, மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தால் இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பொறுப்பானவர்கள் தனக்கு தெரியும் என்று ஊடகங்களுக்கு சொல்லக்கூடியவராக இருந்தால் அதனை அவர் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவரையும் கூப்பிட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. இன்னொன்று சட்டத்தரணி லோயர் இப்போ தயாசிரி ஜெயசேகர கூட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அழைக்கப்பட்டார். ஆனால் முக்கியமான இந்த அதிகாரிகள் அழைக்கப்படலைங்கிறது தான் அந்த காலத்தில் இருந்து பெரிய குற்றச்சாட்டு. கரெக்ட். அப்போ தயாசிரி இவங்களை விட எப்படி மேலானவராக முக்கியமானவராக அந்த இடத்துக்கு வந்தார்? தயாசிரி கூட இன்னொரு ஊடகவியலாளர் சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஹோட்டல் என்னது, நாட் நிப்பான் ஹோட்டல், நாட் ஷாங்க்ரிலா, இந்தியாவுக்கு சொந்தமான ஹோட்டல் தாஜ் ரைட், தாஜ் சமுத்ரா ஹோட்டல் குண்டு வண்டி வைக்க போனவர் வைக்க இல்லை. என்ன காரணம், யார் அதுக்கு பின்னால், அதில் யாரில் இருந்தாங்க, விஐபி யார் இருந்தாங்க, எங்களுக்கு விளங்குது இது எந்த திசையிலும் என்று பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயங்கள் வெளிப்படுகின்ற போது இங்கு ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சர் நிலந்த ஜெயவர்தன் அவர்கள் டிரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி நிலந்த ஜெயவர்தனுக்கு இந்த தகவல் வருது. இப்போ நிலந்த ஜெயவர்தன் அதை அறிவிக்கலைன்னு சொல்கிறத யாரும் நம்பல. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா சிங்கப்பூருக்கு போகிறார். அப்போ அந்த மாதம் முழுக்க இந்த தகவல்கள் வருது, பேசப்படுது, அறிவிக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், யார் எங்களுடைய பெர்னாண்டோ எங்களோட ஹரின் பெர்னாண்டோ அமைச்சர் அவர்கள் அதே காலப்பதில் சொல்கிறாரு, எங்களோட அப்பாவுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாரு. அந்த நேரத்தில் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட் எம்பிஸ் அவங்களோட எம்எஸ்டிக்கு போயிருக்குது. ஆனால் வேண்டுமென்றே இதனை நடப்பதற்கு ஏதோ ஒரு சக்தி, பலம் வாய்ந்த சக்தியின் பின்னணியில் இவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கலாம், பயந்திருக்கலாம், அல்லது அவர்களுடன் கூட்டாக இருந்ததை செய்து வைத்திருக்கலாம். அதனால்தான் எங்களுக்கு தெரியும் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து அதேபோல் இதில் மிகவும் அநியாயமாக பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள், கத்தோலிக்க மக்கள் கேட்குற விஷயம் என்ன என்று சொன்னால், இவ்வளவும் தெரிஞ்சு இதை செய்கிறதுக்கு வழிவிட்டாங்க தானே, இதை பிளான் பண்ணினாங்க தானே, இதுக்கெல்லாம் இடம் எங்களுக்கு தெரியும். சாராண்ட குழு போயிட்டு இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சுயாதீனமாக இயங்கியிருக்க முடியாது. இதுக்கு பின்னணியில் இருந்து இவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து செய்தித்தவர்கள் இதில் மஹமுனகாரு, இவங்க யாருங்கிற விஷயத்தை விசாரிங்க. அவங்க தான் தண்டிக்கப்பட வேண்டிய ஆக்கள். முதலாவதாக கூடுதலான தண்டனை அவங்களுக்கு தான் வழங்கணும். அவர்களை தனக்கு தெரியும் என்று சொல்லி தைரியமாக இருமாப்பா இந்த ஜனாதிபதி சொல்வாராக இருந்தால் மைத்ரிபால சிறிசேன, நான் குறிப்பிடுவேன், ஒரு காலம் 1970களில் இந்த கோல்ஃபேஸில் பகிரங்கமாக
மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு பாரதூரமான குற்றவாளிகளுக்கு. இப்போ மரண தண்டனை வழங்கினாலும் ஒரு கொள்கை அளவில் சர்வதேச மனித நேய சட்டங்களுக்கு அமைவாக அது நடைமுறைப்படுத்துது. ஆனால் எங்களோட சட்டத்தில் இருக்குது அது அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது நிறைய பேருக்கு ஒரு படிப்பினையாக வரும். பொதுமக்கள் பாதுகாப்பு, மக்கள் அந்த ஆணையை வழங்கியிருக்கிறாங்க. பிரதான பணி பொதுமக்களை பாதுகாக்கிறது. அவங்களே பின்கதவால் இந்த தகவல் வந்திருக்கிற நேரம் வெளிநாடுக்கு போவாங்களா இருந்தால், மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிபர் லீவில் போவாராக இருந்தால், நபர்கள் வந்த கடிதங்களை நாங்கள் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தான் திறந்து பார்ப்போம்னு சொன்னாங்களா இருந்தால், அதே நேரம் நிலந்தர் ஜெயவர்தனா அவர்கள், உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்ட ஒரு சாட்சி, அவரும் குற்றம் சுமத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு வந்து நான் நினைக்கிறேன் பரிந்துரையும் செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பின்னணியில் அவர்கள் அனைவருக்கும் எதிரான குற்றவியல் நடவடிக்கை மிக விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் உயர்நீதிமன்ற தீர்ப்பிலாக கூடுதலான நஷ்டஈடு வழங்க குறிப்பிடப்பட்டவர் அவர்தான். அவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம், சிஐடி, போலீஸார் இவர்கள் வந்து அதனை விரைவாக செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொதுமக்களும் அதனைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். எவ்வளவுதான் மறைந்து போனாலும் ஒரு நாளைக்கு தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதனை இந்த அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் பூஜித் சொன்னார், கர்மா என்கிறார். ரஸ்மின், மிக முக்கியமான, அதாவது இவர்கள் மூவரும் சொன்ன விடயத்திலே இருந்து மிக முக்கியமான கருப்பொருளை கேட்க உங்களிடத்திலே வருகிறேன். 2019ஆம் ஆண்டு இந்த குண்டுகள் வெடிக்கின்றன. அதற்கு பின்னால் ஒரு சமூகமாக எத்தனை துன்பங்களை அனுபவித்தோம் என்பதை நீங்கள் கடந்த பல வருடங்களாக பேசி வருகிறீர்கள். பாதையில் இறங்கி செல்ல முடியாது, ஒரு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு செல்ல முடியாது, ஒரு அரபு கிதாபை வீட்டில் வைக்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்த முஸ்லீம் சமூகம், மறுபுறத்திலே கிறிஸ்தவ சமூகம். இந்த நேற்றைய நாள் இந்த தீர்ப்போடு பார்க்கக்கூடிய நேரத்திலே பலரும் சமூக வலைத்தளங்களிலே அவர்களுடைய சந்தோஷங்களை அவர்கள் கொண்டாடுகிறார்கள், எழுதுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். என்னுடைய வினா, ஒரு கட்டத்திலே ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி சொன்ன விடயம், ஈஸ்டர் தாக்குதல்களுடைய இந்த விசாரணைகளை தேடிக்கொண்டு வரும்போது மிகப்பெரிய இரும்பு திரைகள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை கடந்து செல்ல முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளை மிக தீவிரமாக, அவசரமாக, பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையிலே விசாரித்து இப்போது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இந்த விசாரணைகளை இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின்னால், அதாவது புதிய அரசாங்கம் கொண்டு செல்லக்கூடிய இந்த விடயத்தை ஒரு சமூக செயற்பாட்டாளராக, அதே போன்ற அரசியல் விமர்சகராக எப்படி பாருங்கள்? இந்த ஈஸ்டர் அட்டாக் அதுக்கு பிறகு நடந்த விவகாரங்களில் உண்மை தேடணும், கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஒரு விருப்பமான ஒரு விஷயம்தான். ஆனால் கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரக்களையும் அதை சொல்லிட்டு தான் வந்தார். அதே போல் அவர் விரட்டப்பட்டதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க ஸ்காட்லாண்ட் யார்ட்டை கொண்டு வந்து நான் விசாரிப்பேன்னார். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணி ஓடுறதுக்கான வழியாக தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ கோட்டாட வருகையை கார்டினல் மெல்கம் ரஞ்சித் எல்லாம் வந்து கொண்டாடினாங்க. என்னென்னா, ஓகே, நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இவர் வந்து ஒரு கரெக்டான மனது ஏற்றுக்கொள்ளுகிற தீர்ப்பு கொண்டு வரும்னு நினச்சாங்க. ஆனால் அவருடைய காலத்திலையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கைகளை கூட அவர் முழுமையாக, உதாரணமாக ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு அதனுடைய தீர்மானங்களை கூட அவர் முழுமையாக வெளியிடலை. அதெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாருங்கிற பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்தும் அவரும் செய்வேன் என்று சொன்னார், அவரும் செய்யலை. அப்போ தான் மக்களுடைய பெரிய நம்பிக்கை வந்தது என்னென்னா, உண்மையிலேயே இப்படி ஒரு வேலையை செய்கிறதா இருந்தால் அனுரைக்கு தான் அது ஏறும். ஏன்னா அந்த கட்ஸு இருக்குது, அவர் வெளிப்படை அந்த எதிர்கட்சியில் இருக்கும்போதே ஒரு கட்ஸ் அவர் காட்டினார். உதாரணமாக பார்த்தோம்னா, இந்த அறகலையில் இருந்து எல்லா அரசியல்வாதிகளையும் சுற்றி வளைச்ச நேரத்தில் அனுரையும் சுற்றி வளைச்சாங்க. அந்த நேரத்தில் 2 சம்பவம் நடக்குது அனுரைக்கு. ஒன்று, அனுரையை சுற்றி வளைக்கும் போது அவர் சொன்ன பதில், அவர் தான் நின்று, ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை, நான் மக்களோடு தான் நிற்கிறேன்னு தைரியமாக மிச்சலார் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டியில் ஓடின டைமில் அவர் நின்னார். 2வது ஒரு சம்பவம் தான், அவருடைய வண்டிக்குள்ளே ஹெல்மெட்டோடு உள்ளே போனது யாருங்கிறது. அது பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக வந்த நேரத்துலையும் எங்கள் சகோதரர்கள், என்ற கட்சிக்காரன் ஹெல்மெட்டோடு வருவான், ஹெல்மெட் இல்லாமலும் வருவான், உனக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அளவுக்கு அவர் இதெல்லாமே வந்து உண்மையில் என்னென்னா, மக்கள் எதிர்பார்த்தது ஒரு ஜனாதிபதிட்டு இதைத்தான் எதிர்பார்க்கறது. அனுரையை இந்த இடத்துல நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், நீங்கள்
இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகளில் இப்போ டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்து தான் கோட்டா வந்தாருங்கிறதுனால கோட்டா கொஞ்சம் நல்லா செய்வார் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்து ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு நான் பேசுகிற எல்லாமே கெசட்டுண்டார். அப்போ தான் விளங்கிச்சு இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள். நான் வாயால் சொன்னாலே கெசட்டு அப்படிங்கிற அளவுக்கு பேசினார். அப்போ ஹரின் எல்லாம் அதை எவ்வளோ கிண்டலாக பேசினாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மைத்திரிபால சிறிசேனா ஆட்சியில் இருக்கும்போது மைத்திரி மட்டும் இல்லை, மைத்திரியோட சமகாலத்தில் இருந்த பெரும்பாலான வெளிநாட்டு ஆட்சியாளர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டம்ங்கிறது உலகத்துக்கே ஒரு சோதனை தான். உதாரணமாக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தவண்டுக்கிட்டு போய் ஆட்சி எடுத்த ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அப்போ தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் ஆட்சிக்கு வர, இப்பயும் அவர் அதை பைத்தியம் விளையாடிக்கிட்டு இருக்கிறார்ல, அதே மாதிரி இருந்தார். இது மாதிரி இருந்த கொஞ்சம் பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் நரேந்திர மோடி, இந்த ட்ரெஸ்ஸு முழுக்க நரேந்திர மோடின்னு போட்டுக்கிட்டு தெரிஞ்சது. இது மாதிரி கவனிக்கல மைத்திரிபால சிறிசேன வந்து அவங்களுக்கு அந்த பதவியோட பெருமதி ஏன் தெரியாமல் போச்சுன்ற அப்துல் ரஹ்மான் ஒரு பதவிக்கு வரும்போது அதற்கான முயற்சிகளோடு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு வர்றவனுக்கு அந்த பதவியோட பெருமதி விளங்கும். இவரை சந்திரிகாவும் ரணிலும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்தது எதுக்குண்டா இவரை ஜனாதிபதி ஆக்கிட்டா நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆல்ரெடி டம்மி அவர், இவர் டம்மியாக இருப்பார்னு சொல்லித்தான் இவரை கொண்டு வந்தது. ஆனால் உள்ளே வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு நம்ம என்னென்ன ஜனாதிபதி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு புத்திசாலி பொண்ணுக்கு கிடைச்ச அட்டிமுட்டால் புருஷன் மாதிரி ஆயிடுச்சு. ரணில் விக்ரமசிங்க கொஞ்சம் புத்திசாலி, இவர் அட்டிமுட்டால் மாதிரி இருந்ததுனால இவருடைய அட்டிடியூட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அந்த நீ சொன்னால் நான் கேட்பேனாங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அவர் நியமித்த எல்லாரும் இப்போ சுரேன் சொன்ன மாதிரி பாருங்கள், ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இவர் எதுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதே தவிர அவருக்கு இதை செய்ய முடியுமா முடியாத அந்த ஆளுமை இருக்குதான்னு பார்க்கல. பூஜித ஜெயசுந்தர அவருடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமையான ஒரு போலீஸ் மா அதிபராக இந்த நாடு வர பார்க்கல. அதே மாதிரி கொழும்புக்கு பொறுப்பாக இருந்த தேசபந்துவை பொறுத்தவரையில் அவர் ஒரு அடியாள் தான். அரசாங்கங்கள் அவர் ஒரு அடியாளாகத்தான் பயன்படுத்திச்சு. அதை நம்ம அறகலையில் கண்டோம். நிஜ அடியாளாக பாத்தாளக்காரன் மாதிரி அவர் நடந்து கொண்டது. அப்போ இந்த நேற்றுல இருந்து வர்ற ஒரு போஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாள் போலீஸ் மா அதிபர்களுடைய நிலை, ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படுகிற மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு மரண தண்டனை. அதே மாதிரி பூஜித ஜெயசுந்தர் இந்த தேசபந்து தென்னக்கோன் அவரை வந்து பதவியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்காங்க. தீர்மானத்தின் மூலமாகவே நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 பேரையும் நீங்க எடுத்து பாருங்க. அவரை நீக்கியது தற்போதைய பிரதம நீதியரசர் முன்னிலையில் நடந்த பாராளுமன்ற விசாரணை. அப்ப இந்த போலீஸ் துறையில இருந்ததுல மரணித்த முன்னாள் போலீஸ் மாதிபர் அவர் இடைக்காலமாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவரும் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு ஆளுமையான டிசிஷன் எடுக்கிற ஒரு இடத்துல அவரும் இருக்கல. இது எல்லாமே வந்து காரணம் என்னன்னு கேட்டால் ஆட்சியாளர்கள். நான் ஆட்சியில் இருக்கிறாருண்டா அவர் ஆளுமையான முடிவு எடுக்கணும்ல. அப்போ மைத்திரிபால சிறிசேனை இப்படி எடுத்ததுனால தான் மைத்திரி மாதிரியே மைத்திரி ஆக்கணும். இப்போ ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ என்ன சொன்னார்டா, குண்டு வெடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்படி வெடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது, இவ்வளவு வெடிக்கும்னு தெரியாது. அது சொன்னதை விட கேவலம் அது அவர் சொன்ன அந்த பாடி லாங்குவேஜ். ஆமாம், இப்போ நம்ம கேட்கலாம்ல. இப்போ நேற்று சுரேன் பேசக்களையும் சொன்னார் என்னன்னா தீர்ப்பு வரும்னு தெரியும், ஆனால் இப்படி வரும்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி கடுமையான ஒரு தீர்ப்பாக வந்து அப்போ இது என்ன காரணம்னு கேட்ட இடத்துல இப்போ அவர் சொல்கிறாரு எங்களுக்கு கர்மா, எனக்கு ஏற்பட்ட கர்மாங்கிறாரு அவருடைய மத நம்பிக்கை பிரகாரம். இப்போ இஸ்லாமியர்களாடி ஆகிய எங்களுடைய மத நம்பிக்கை, சுரேன் ஹிந்து அவருடைய மத நம்பிக்கை, அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ சகோதரருடைய மத நம்பிக்கை, எல்லோரும் நம்பினது என்ன, இந்த அரசாங்கமே கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இப்போ நிறைவேறினதாக எல்லாரும் பார்க்க முடியும். ஏன்னா பள்ளிவாசல்களுக்குள்ள நாயை எடுத்துக்கிட்டு போய் சர்ச் பண்ணாங்க. குண்டு வெடிச்சதுக்கும் இவங்க செஞ்ச பிழைக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மசாஹிமாங்கிற ஒரு லேடி, அவள் தர்மச்சக்கர என்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தார். அவள் போட்டுக்கிட்டு இருந்தா சுக்கானம், ஆனால் அதை போட்டுக்கிட்டு கஃப்டானோட உடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி அவ தூக்கி பிடிஏல உள்ள போட்டாங்க. அப்போ பூஜித ஜெயசுந்தரையும் இந்த ஹேமஸ்ரீயும் செஞ்ச வேலைக்கு அஹ்னாஃப் ஜசீமும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவும் இந்த லேடியும் என்ன பண்ணாங்க? இது மட்டும் இல்லாமல் நிறைய உலமாக்கள் மௌலவிமார்கள் அந்நியாயமாக உள்ளே இருந்தாங்க. சில பேர் அமைச்சர் அவர்கள் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி, அசாத் சாலி அவங்க வந்து ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்ம இடத்துல பேசணும் என்னென்னா, ஓகே குண்டு வெடித்தது தேசிய தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு குழுன்னா ஒரு தௌஹீது பிரச்சாரத்தில் என்ன கருத்துக்களை சொல்லுவாங்களோ அதுக்கு நேர் எதிரான நம்பிக்கையை கொண்டவர் அசாத் சாலி, ஆனால் அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போ அது லாஜிக்கலியே முரண். அதுக்காக சொல்ல வர்றேன், அரசியல் பழிவாங்க. ரிஷாட் பதியுதீன்
அவரை வந்து இந்த கொரோனா காலத்தில் நம்ம பார்த்தோம் ரொம்ப அதை இப்போ நினச்சா நமக்கு கவலையாக இருக்கும்ல. கொரோனா காலத்தில் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது அவர் சிட்டிங் மெம்பர் பார்லிமெண்ட்டில் எப்படி கொண்டு வரப்பட்டார், அதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா வேணும்னு அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே செஞ்சாங்க. அப்போ அவருடைய குடும்பம் நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அஹ்னாப் ஜசீமுடைய குடும்பம் இதெல்லாம் பிரபலமான ஆக்கள். ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா பிரபலம் இல்லாத ஆக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பெண்கள், குழந்தைகள், இப்படி பல பேர் இதுக்குள்ளே இந்த சமூகமாக பாதிக்கப்பட்ட கிறித்தவ சமூகம் அந்த ரீதியில் பாதிக்கப்பட்டாங்க. இதே இடத்துல இஸ்லாமியர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இதை ஒட்டித்தான் சிலாபத்தில் கலவரம். அதே மாதிரி மினுவாங்கோட நாத்தாண்டி ஏரியாவில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ தொடர்ந்து நம்ம சொத்துக்கள் இழந்திருக்கிறோம். ஹவுஸ் ஹோட்டல் மாதிரி படித்ததுக்கு பின்னால் இருந்தது மதுமாதவ அரவிந்த போன்றவர்கள் இருந்த எங்களோட உதயகாமான் பிள்ளை அவர்கள் போன்றவர்கள் அதுக்கு பின்னால் இருந்தார்கள். மதுமாத அரவிந்த பாதுகாக்கிறதுக்காக வழக்கு தாக்கல் செய்கிறதுலேருந்து உடவியல் நடவுறது எல்லாம் வந்து இருந்தாங்க. யாரோடன்னு கேட்டால் அதே கோட்டாபய ராஜபக்சோடு தான் இருந்தார். அதாவது இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உலகத்தாரும் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய புனித அல் குர்ஆன் தடை செய்யப்பட்டது அடிப்படையாக வச்சு தான் அதையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. குண்டு வெடிச்சதுனால எதனால் இது காரணம்னு கேட்டால் குர்ஆனில் ஒரு 30 வசனம் இருக்குது. அந்த 30 வசனத்தை பார்த்தா இது மாதிரி நிலைமைக்கு போவாங்கன்னு சொல்லி இதை சொன்னது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மற்றவங்க. இதை சொன்ன செட்டு யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதாவது உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் திரும்பிதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ உலமாக்கள் நாங்கள் வந்து நபிகள் நாயகத்துடைய வாரிசு என்று தங்களை தாங்களே சொல்லக்கூடிய ஒரு 8 பேர் கொண்ட செட்டு தான் இதை வந்து இந்த ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரிவ்யூவை கொடுக்குறாங்க. நாட் ரெக்கமெண்டட். அதுவும் லோ ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு குர்ஆனுக்கு. அப்போ நாட் ரெக்கமெண்டட்னு கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்த தீர்ப்பு வருது. அவர் ஒரு 2 கிழமைக்கு முன்னே நான் பார்க்குறேன் இந்த குர்ஆன் ரிவ்யூ கமிட்டியோட முக்கியஸ்தர் அர்க்கம் நூராமி பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னென்னு கேட்டால் இதை விடுவிக்கணும் பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு. அதாவது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்வீங்க, கடைசியில் தலையில் அடிப்பீங்க யாருக்குன்னு கேட்டால் கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு. இப்போ சொல்ல வந்த மெயின் மேட்டரே என்னென்னு கேட்டால் அனுரகுமார திசாநாயக்கம் மாதிரி ஒரு கட்ஸான ஒருவர் இருக்க போய் இறைவனுடைய அருளால் ஏதோ ஒரு வகையில் சில காரியங்கள் நம்ம முன்னெடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல. இப்போ சட்டத்தரணி சொன்ன மாதிரி இப்போ மைத்திரிபால சிறிசேனைக்கு ஏன் இது கொடுக்கப்படலை? இப்போ இடையில் எனக்கு வந்த கேள்வியும் கூட என்னென்னு கேட்டால் அவர் முன்னாள் ஜனாதிபதி என்பதால் அவர் இதுக்குள்ளே உள்வாங்கப்படலையா? அப்படியே உள்வாங்கப்படலண்டா கூட அவர் முன்னாள் ஜனாதிபதி ப்ளஸ் பாதுகாப்பு அமைச்சர் என்கிற வகையில் அவரை உள்வாங்க முடியாதா? முடியும். ஏண்டா ஜனாதிபதி குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரை பதவியில் இருக்கிற ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய சம்பந்தமாக அரசியல் சாசனத்தில் சில விடுபாடுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கேஸில் வழக்கு தாக்கல் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை ரெஸ்பாண்டாகி வழக்கை தாக்கல் செய்தாச்சு. அவர் ஜனாதிபதியாக கடமையேற்றதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அப்படி ஒரு டிஃபென்ஸை கொண்டு வந்து அவர் அதிலேருந்து ஒதுக்கினார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக வேண்டிய ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். தற்போது வெளிவருகின்ற சாட்சியங்களை மையமாக வைத்து சட்டம் அதிபர் வழக்கு தாக்கல் செய்யலாம். குற்றவியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ரஸ்மி 20 வருஷங்கள் வரையில் வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போ அதிலும் குறிப்பாக கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் 20 வருடத்தை தாண்டி வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு குற்றம் தான் கொலை குற்றம். உண்மையிலே வந்து பூஜித்தவுக்கும் ஹேமசிரிக்கும் கொலை குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டது போல அதே பிரிவுகளை அதே குற்றச்சாட்டு பத்திரத்தை இந்த மைத்ரிபால சிறிசேன அதுக்கு மேலதிகமாக இன்னும் நிறைய பேர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னணியில் இருந்து இதை செய்வித்தவர்கள் மாஸ்டர் மைண்ட் ரைட்ங்கிறவர்கள் சம்பந்தமாக வேறாக ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சாலே போன்றவர்களூடாக அதே போன்ற பிள்ளையான் போன்றவர்களூடாக செய்யப்படுகின்ற இந்த புலன் விசாரணைகளில் மைத்ரிபால சிறிசேன ஒரு ஆட்டுவிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ரூக்கடைன்னு சொல்லுவாங்க. ரூக்கடை ரைட்டாக அவரை வச்சு சாதிக்கலாம் என்று வெளியிலிருந்து யோசித்த அந்நிய நாட்டு புலனாய்வு சக்திகளும் அரசியல் ரீதிகளாக இலங்கையை ஒரு இரத்த கலரையாக்கணும் என்று எதிர்பார்த்தவர்களும் ரைட் இலகுவாக செய்வித்த ஒரு விடயம்தான் என்னென்னா மைத்ரிபால
ஆலைக்கூடாக இதை செய்விக்கப்பட்டிருக்கிறது. அது தெள்ள தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயம். இப்போ தற்போது அவருக்கு எதிராக சட்ட அடிக்கலாம். இதே பிரிவுகளுக்குள்ள அவருக்கு எதிராக இதே விசேட நிரந்தர மேல் நீதிமன்றத்துக்கூடாக இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு கொண்டு அப்படின்னா லோயர். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ சுரேன் சொல்லும்போது நிலந்த ஜெயவர்தன சம்மந்தமாக சுரேன் சொன்னார், ஃபசீரும் சொன்னாங்க. நிலந்த ஜெயவர்தன ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பேசுகிற நேரத்தில் அவருடைய லேப்டாப்பை ஒப்படைக்க சொன்னாங்க, அதே மாதிரி ஃபோனை ஒப்படைக்க சொன்னாங்க, ஃபார்மேட் பண்ணி போட்டு. ஆமாம், அதெல்லாம் ஒய்ஃபுக்கு கொடுத்தேன், அவள் ஃபார்மேட் பண்ணிட்டா. இது ஒரு பாதுகாப்பு, அதாவது மைத்ரிபால சிறிசேன மாதிரி இவரும் எவ்வளோ ஒரு அசால்ட்டான ஒரு பேச்சு, சாதாரணமான விஷயம் கிடையாதுல்ல இது. அதை ரிகவர் பண்ணுற அளவுக்கு நம்முடைய நாட்டினுடைய புலனாய்வுத்துறைக்கு சக்தி இல்லையா? உண்மையில் அந்த சம்பவம் நடந்த உடனே ஜஹரானுடைய லேப்டாப் இவற்றை FBI எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. சரியா? அதே விடயத்தை தான் ரணில் விக்ரமசிங்க மீள குறிப்பிட்டது என்னென்னா, FBI விசாரித்து கொண்ட நாங்கள் ஏன் திரும்ப விசாரிக்கணும்? FBI ஏற்கனவே அமெரிக்காவில் இவங்களுக்கு எதிராக குற்ற வழக்கு போட்டுக்கிறாங்க, அவரோட விசாரணை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கொண்டு போய் சொருவளிக்கிறார். ஆனால் ஒரு விடயத்தில் நான் இந்த அரசாங்கத்தோடு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு ஒரு அரசியல் செய்கின்ற ஒருத்தர் என்றாலும் ஒரு விடயத்தை பாராட்ட வேண்டும். அதாவது FBI இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் இதை மீள ஓப்பன் பண்ணி இதை விசாரிக்கணும். எந்த ஒரு பலம் வாய்ந்த நபர்களுக்கு எதிராகவும், சுரேன் குறிப்பிட்டதை போல் ஒரு பலம் வாய்ந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக, அவர் இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார், தன்னை கைது பண்ணக்கூடாது என்று சொல்லி அவரும் இந்த வழக்குக்குள்ளே வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவர் சம்பந்தப்பட்ட புலன் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஜஹரானை குறிப்பிட்ட நபர்கள் சந்தித்தார்கள், அதாவது புலனாய்வுத்துறையினர் சந்தித்திருந்தார்கள், இவ்வாறான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தது. பிள்ளையான் சில குறிப்பிட்ட விடயங்களை சொல்லியிருக்கிறார். இவர்கள் எல்லோரும் எங்கள் நுகேகுடையில் இருக்கிற முன்னாள் பாதுகாப்பு கோட்டாபய ராஜபக்ச வீட்டில் அவர்கள் சந்தித்தார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே ஒரு மாஸ்டர் மைண்டுங்கிற நேரம் எங்களுக்கு சில முகங்கள் வந்து போகின்றது. ரைட்? அந்த விடயங்கள் புலன் விசாரணைகளுக்கு ஊடாக கொண்டு வரக்கூடிய ரஸ்மின் குறிப்பிட்டதை போல ஒரு தீர்க்கமான ஒரு தைரியமான ஒரு ஜனாதிபதியாக இந்த விஷயத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் பல விடயங்கள் அரசியல் ரீதியாக, ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் அதனை தகர்க்கப்பட்டிருக்கின்றன, இன்னும் மேலும் ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ரஸ்மின் பேசக்கூடிய நேரத்திலே எனக்குரிய இன்னும் ஒரு கேள்வி. இப்போது பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மாதிபராக இருந்து நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக தண்டனை பெற்ற ஒரு போலீஸ் மாதிபர் அவர்தான். அவருடைய பதவிகளுக்கு என்ன ஆகும்? அவருடைய மெடல், அவர் எடுத்த 1985ஆம் ஆண்டிலிருந்து இந்த பதவியில் போலீஸில் இருக்கிறார். அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், போலீஸ் ஆர்டினன்ஸ், போலீஸ் சர்க்குலர்ஸ் கூடாக ரைட், அது ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணப்படும், கேஷியரிங் என்று சொல்வார்கள். அதுக்கு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவருடைய பென்ஷன் இதுகள் எல்லாம் ரத்து செய்யப்படும். ரைட்? அதே நேரம் நான் காணவில்லை, PTI கீழே முடியும் அவர சொத்துக்களை கூட அரசுடைமையாக்கலாம். நான் நினைக்கிறேன் இங்கே இந்த குற்றச்சாட்டு பத்திரம் இதுலேயும் நிறைய எரர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லப்போனா பிரதான ஈஸ்டர் சண்டே ட்ரையலட் பார், இந்த 25 பேரை கொண்ட இந்த ட்ரையலட் பாரில் அங்கே கொலை குற்றத்துக்கு குற்றச்சாட்டு ஒன்று இல்லை. அது PTI கீழே மட்டும்தான். இந்த பீனல் கோடுக்குள்ளே செக்ஷன் 296 கீழே ஃபசீருக்கு தெரியும், நானும் அதில் ஆஜராக இருக்கிறபடி நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். கொலை குற்றச்சாட்டுக்கு அங்கே குற்றச்சாட்டு ஒன்று இல்லை. அது என்னென்னு சொன்னால் இவங்க அவரோட சார்ந்திருந்தார்கள், உதவி ஒத்தாசை இப்படித்தான் அதில் குற்றச்சாட்டுகள் வருது. இங்கே குறிப்பாக கொலை குற்றச்சாட்டு வருது. அதனால தான் மரண தண்டனை வழங்கப்படக்கூடியதாக இருக்குது. இதில் PTIக்குள்ள குற்றச்சாட்டுகள் வந்திருந்தால் ரைட், சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படலாம், அல்லது இது வாரியான குற்றச்சாட்டுகளில் வேறொரு பிரிவும் இருக்கிறது, அரசுடைமையாக்கப்படலாம். ஸோ அவங்களுக்கு கூடுதலான தண்டனை தானே மரண தண்டனை. அப்போ மக்கள் எதிர்பார்ப்பாங்க இன்னும் நிறைய தண்டனைகள் கிடைக்கணும்னு சொல்லி அதுலேருந்து அவர்களுக்கு ஒரு பாடு இருக்காது. நிச்சயமாக. ஃபசீர்,
நான் ஏற்கனவே சட்டத்தன்னிடத்திலும் கேட்ட கேள்விதான். நீங்கள் அடிக்கடி, அதாவது 2019 முற்பட்ட காலத்தில் இருந்தே நீங்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய ஒருவர். ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதல்களுடைய வழக்கை நீங்கள் முழுமையாக அவதானித்த ஒருவர் என்ற வகையிலே ஷானி அபேசேகர, ரவி செனவிரத்ன ஆகியோர் எப்படி இதற்குள் உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை பலரும் பேசுகிறார்கள். பதில் சொல்ல ரொம்ப தகுதியானவர் நீங்கள் தான். ஷானி அபேசேகர, ரவி செனவிரத்ன இந்த 2 பேரையும் குறிப்பாக சொல்கிறேன்டா, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் இருந்தோம். மாவனல்ல புத்தர் சிலை தகர்ப்பு விவகாரமாக இருக்கலாம், மனாத்து வில்லு விவகாரமாக இருக்கலாம். இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதே அவர்கள் அந்த பதவிகளில் இருந்தவர்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராகவும் சிஐடியினுடைய பிரதானியாகவும் இருந்தவர்கள். அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த பின்னர் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன. அவரின் கீழ்தான் குழுக்கள் அமைக்கப்பட்டு, ஷானி அபேசேகரவின் கீழ் ஏனைய குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. போலீஸ் திணைக்களத்தால் அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய முதலாவதாக நியமிக்கப்பட்ட அதிகாரி ரவி செனவிரத்ன. இப்போது அவர் விசாரணை செய்து கைது செய்தவர்களுக்கு எதிராகத்தான் 25 பேருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. பின்னர் செய்த விசாரணைகளில் வெளிப்பட்டவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷானி, ரவியினுடைய குழுவுக்கு அப்பால் நடந்த விசாரணைகளிலே கைது செய்யப்பட்ட அனஃப் ஜசீம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், சான்றுகள் இல்லை என்று. ரிஷாட் பதியுதீன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சான்று நீதிமன்றத்திலே சட்டமா அதிபர் சொல்கிறார் வழக்கொன்றை போடுவதற்குரிய எந்த ஒரு சான்றும் இல்லை என்று. இப்படி அரசியல் ரீதியாகத்தான் பின்னர் இடம்பெற்ற கைதுகள் நடந்திருக்கின்றன. முதலாவதாக சம்பவம் நடந்த உடனேயே இடம்பெற்ற கைதுகள் அனைத்தும் இந்த இருவரின் கீழ் நடந்த விசாரணையிலே நடந்த கைதுகள். அவர்களும் தாக்குதலை தடுப்பதற்கு தவறினார்களா என்ற ஒரு கேள்வியின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற தர்க்கம் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தாக்குதல் நடக்கின்ற பொழுதும் அவர்கள் அந்த பதவிகளில் இருந்தார்கள். அதே போன்று அதற்கு முன்னர் நடந்த வனாத்து வில்லு விவகாரமாக இருக்கலாம், வெடிபொருள் மீட்கப்பட்ட விவகாரம், பவுனதீவு போலீஸ் அதிகாரிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரமாக இருக்கலாம். இந்த விவகாரங்களிலே விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தான் முன்னெடுத்தது. அந்த விசாரணைகள் சரியாக நடந்திருந்தால் சாரானை கைது செய்திருக்க முடியும் என்ற ஒரு தர்க்கம் இருக்கிறது. ஆனால் இதனை நாங்கள் ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி மட்டும் இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்துக்குள் அவர்களை கொண்டு வர முடியாது. இது நீண்ட விசாரணைகள் செய்யப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. அது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், நான் முதலிலே கதைக்கின்ற பொழுது பூஜி ஜெயசுந்தரனுடைய வழக்கை மட்டும்தான் சொன்னேன். ஹேமசிறி கோவிச்சு கொள்வார். சரி, ஹேமசிறி பிரணாந்து தொடர்பாகவும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதே குற்றச்சாட்டுகள் தான். பாதுகாப்பு செயலாளர் என்ற ரீதியிலே அவர் கடமை தவறினார் என்றது தான் குற்றச்சாட்டு. இதிலே முக்கியமான இந்த வழக்கிலே இந்த தீர்ப்பை எடுப்பதற்கு நீதிபதிகள் பயன்படுத்திய சில விடயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக முன்னர் ஒரு ட்ரையல் அட்பாரில் இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டது தானே. அந்த வழக்கிலே அரச தரப்பினுடைய முதலாவது சாட்சியாக சாட்சியம் அளித்தவர் நிலந்த ஜாவர்தன். நிலந்த ஜாவர்தனுடைய சாட்சியத்திலே அவர் கூறுகின்றார், ஏப்ரல் 4ஆம் தேதி கிடைத்த தகவல், பூஜி ஜெயசுந்தரவுக்கு ஒரு 8 கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த 8 கடிதங்கள் தான் இந்த வழக்கினுடைய அடிப்படை. இந்த கடிதங்கள் உளவு தகவலா இல்லையா என்பது ஒரு பிரதான ஒரு விவாத பொருளாக இருந்தது. முதலிலே சாட்சியம் அளிக்கின்ற பொழுது நிலந்த ஜெயவர்தனவே அரச தரப்பின் சாட்சியாக சொல்கிறார், அது ஒரு உளவு தகவல் அல்ல, வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் உளவு தகவல் அல்ல, நாங்கள் தான் அதனை உளவு தகவலாக டெவலப் பண்ண வேண்டும், அது ஒரு தகவல் மட்டும்தான் என்ற ரீதியிலே. அப்படியாயின் போலீஸ் மா அதிபருக்கு உளவு தகவல் அல்லாத வெறுமனே ஒரு தகவலை வைத்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் செய்திருக்கக்கூடிய விடயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அதனை அனுப்பி அது தொடர்பாக மேலதிக தகவல்களை தேடச் சொல்லியிருக்கிறார். அவர் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார் என்ற தோரணையிலே தான் முதல் கட்டத்திலே உளவு தகவல் அல்லாத ஒரு தகவலுக்காக தண்டிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்து அவர் விடுதலை செய்வதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. இப்போது இந்த ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் டிஃபென்ஸ் சாட்சி பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியையும் எடுத்த பின்னர் பிரதிவாதி கூண்டிலிருந்து பூஜி ஜெயசுந்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்த பின்னர் இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது என்னவென்றால், ஏப்ரல் 4ஆம் தேதி 9ஆம் தேதி எல்லாம் லெட்டர் அனுப்பினாங்க தானே, இதெல்லாம் உளவு தகவல் இல்லை. ஓகே, அரச சாட்சியே சொல்கிறாரு அது உளவு தகவல் இல்லைன்னு,
சட்டமா அதிபர் கொண்டு வர முதலாவது சாட்சி, முக்கியமான சாட்சி சொல்கிறாரு இது உளவு தகவல் இல்லைன்னு. ஓகே, ஆனால் 2019 ஏப்ரல் 20ஆம் தேதி 21ஆம் தேதி தாக்குதல் நடக்குது. 20ஆம் தேதி ஈவினிங் 4:10 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உளவு தகவல். இந்த வாட்ஸ்அப் மெசேஜை வச்சு தான் நீதிமன்றம் தீர்மானிக்கிறது இவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று. அல்லது இந்த ஏற்கனவே ஏப்ரல் 4ஆம் தேதி 9ஆம் தேதி அனுப்பப்பட்ட அறிக்கைகளை வைத்தல்ல, இந்த வாட்ஸ்அப் மெசேஜிலே அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சில தகவல்கள் இருக்கின்றன. 20ஆம் தேதி தாக்குதலுக்கு முதல் நாள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பப்படுகிறது. இன்று அல்லது நாளை இந்த 24 மணித்தியாலத்துக்குள் 8 இடங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட போகிறது. கத்தோலிக்க தேவாலயங்கள், இந்தியர்கள் அதிகமாக நடமாடுகின்ற பிரதேசங்கள் தான் அதில் போடப்பட்டிருக்கு. அப்படியானால் உடனே போலீஸ் மா அதிபர் என்ன செய்திருக்க வேண்டும்? போலீஸ் கட்டளை சட்டத்தின் 56வது பிரிவின் கீழ் இருக்கிறது போலீஸ் மா அதிபருடைய கடமை என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று. நாட்டு மக்களினுடைய பாதுகாப்புக்கு மிக பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் போலீஸ் மா அதிபர். அப்படியானால் அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த தகவலை பார்த்துவிட்டு நந்தன முனசிங்கவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். நந்தன முனசிங்க யார்? மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர். அவரின் கீழ்தான் தேசபந்து தென்ன, நான் நினைக்கிறேன் நாங்கள் பதவிகளை சொல்கின்ற பொழுது சிறு மாற்றங்கள் ஏற்பட்டன. தேசபந்து தென்னகோன் மேல் மாகாணத்தின் வடக்கு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர், கம்பஹா மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்போ இப்படியான நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. தண்டனை அளித்த நீதிபதிகள் தீர்மானிக்கிறார்கள் பொலிஸ்மா அதிபர் என்ற பதவியிலே அவர் செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து அவர் தவறியிருக்கிறார் என்ற தீர்மானத்தின்படித்தான் அந்த தண்டனைக்கு வருகிறார்கள். தண்டனையிலிருந்து விடுவித்த நீதிபதி அவருடைய தீர்ப்பிலே சொல்கின்றார் நிலந்த ஜாவர்தனை என்னவெல்லாம் செய்யவில்லை என்று. தண்டனை அதாவது பூஜித் ஜெயசுந்தரவையும் ஹேமசிறி பிரணாந்துவையும் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று தீர்ப்பெழுதிய நீதிபதி விராஜ் வீரசூரிய தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதாவது பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக உள்ள சாட்சியாளர்கள் அளித்த சாட்சியங்களினுடைய பக்க கணக்கை பார்த்தால் ஒரு 400 கிட்டத்தட்ட 400 பக்கங்களுக்கு குறையாத ஒரு சாட்சியங்கள் இருக்கின்றன. இதிலே கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் நிலந்த ஜெயவர்தனனுடைய சாட்சியம். அதாவது வழக்கினுடைய மொத்த சாட்சியாளர்களின் சாட்சியங்களில் 2/3 பங்கு நிலந்த ஜெயவர்தனம் கொடுத்தது. அப்படியானால் நிலந்த ஜெயவர்தனுடைய சாட்சியத்தை மிக கவனமாக ஆராய வேண்டும் என்று அந்த நீதிபதி சொல்லிவிட்டு நிலந்த ஜெயவர்தனுடைய ஃபால்ட்டெல்லாம் சொல்கிறாரு. நிலந்த ஜெயவர்தனை சாட்சியம் அளிக்கும் போது எப்படி சாட்சியம் அளித்திருக்கிறார்? அவர் நிறைய விடயங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லைன்றாரு, எனக்கு தெரியாதுங்கிறாரு. சரியா? நீதிபதி அந்த தீர்ப்பில் கேட்குறாரு, இப்படி ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் உள்ள ஒரு ஆளாக நாட்டினுடைய உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தார் என்று. சரியா? நேரடியாக கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்தது ஹேமசிறி பிரணாந்தவினுடைய வழக்கை பொறுத்தவரையிலே மிக தெளிவாக அந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. விடுவிக்கப்பட்ட நீதிபதி அவரை குற்றவாளியாக கண்ட நீதிபதிகள் அவரை குற்றவாளியாக காண்பதற்கான காரணம் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் என்பது எல்லா பாதுகாப்பு படைகளையும் இணைக்க முடியுமான ஒரு பதவி. எனவே 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததும் அவர் செயலாளருக்கு முழுமையாக எல்லா பாதுகாப்பு படைகளையும் இணைத்து ஒரு மீட்டிங்கை போட்டு ஏதாவது ஒன்று செய்ய இருந்தது. ஆனால் அப்படியான எந்த முயற்சிகளையும் அவர் எடுக்கவில்லை. அதாவது இவர்கள் 2 பேருக்கும் போலீஸ் மா அதிபர் ஹேமசிறி பிரணாந்தோ 2 பேருமே இப்படி ஒரு தற்கொலை தாக்குதல் நடந்தால் உயிர்கள் பறிபோகும் என்பது தெரியும், கொல்லப்படுவார்கள் என்பது தெரியும். அப்படியானால் இவர்கள் அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். இவர்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. நாலேஜ் என்பது எக்ஸ்பீரியன்ஸ், அதிலே அந்த அறிவு இருக்குது அவருக்கு. இப்படி ஒன்று நடந்தால் சாகுவாங்க, அப்படின்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்ற தோரணையில் தான் இருக்குது. ஆனால் விராஜ் வீரசூரிய நீதிபதி மிக தெளிவாக எழுதுகிறார், நிலந்த ஜெயவர்தன பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு எந்த அறிக்கையும் அளித்தில்லை. அதாவது முதலிலிருந்து வந்த அறிக்கைகள் இருக்கின்றன. ஏப்ரல் 4ஆம் தேதி 9ஆம் தேதி வந்த அறிக்கைகளை நிலந்த ஜெயவர்தன பாதுகாப்பு செயலாளருக்கு ஒருபோதும் கொடுத்ததில்லை. வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும்தான் நிலந்த ஜெயவர்தன பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் என்ன செய்ய முடியும் என்றால் நிலந்த ஜெயவர்தனுக்கு அவர் கோல் எடுத்திருக்கிறார். நிலந்த ஜெயவர்தன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ரிலையபிள் சோர்சஸ், எங்களுக்கு ஒரு நம்பகரமான சோர்ஸில் இருந்து தான் இது வந்திருக்கு, ஏற்கனவே தகவல் அளித்தவர்கள் தான் இந்த தகவலையும் தந்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே அளித்த தகவல்கள் அவரிடம் இல்லை, ஹேமசிறி பிரணாந்தியிடம் இல்லை என்பது டிஃபென்ஸ் தரப்பினுடைய வாதம். அதே போன்று அதனை நீதிமன்ற அந்த தீர்ப்பிலே சுட்டி காட்டுகிறார்கள். அப்படியானால் இங்கு நிலந்த ஜெயவர்தன
இரண்டு தீர்ப்புகளுமே நீதிபதி விராஜ் வீரசூரிய சொல்கிறார், தன் மீதான குற்றச்சாட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னொருவர் மேல் பழி போடும் நடவடிக்கையை நிலந்த ஜெயவர்தன செய்திருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது என்ற விடயத்தை மிக தெளிவாக அந்த தீர்ப்பிலே எழுதியிருக்கிறார் நிலந்த ஜெயவர்தன மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக. அதே நேரம் ஹேமசிறி பிரணாந்தோ அவருக்கு மரண தண்டனை ஏன் அளிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் அவரிடம் கேட்கின்ற பொழுது அவர் அதுக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், தலைமை நீதிபதி பிரியந்த லியனகேவை நோக்கி சொல்கின்றார், நீங்கள் அளித்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நேரடியாக அவர் முதலாவது வசனம் அப்படித்தான் ஆரம்பித்தார், நீங்கள் அளித்த தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது என்று முன்னாள் சட்டமா அதிபர் அவர் ஓய்வு பெறும் நிலையிலே தெரிவித்தார். இந்த சதியினுடைய இறுதி வெளிப்பாடு தான் இந்த தீர்ப்பு என்று சொன்னார். இந்த சதியினுடைய இறுதி வெளிப்பாடு இந்த தீர்ப்பு, அந்த சதியினுடைய ஒரு ரிசல்ட் தான் இந்த தீர்ப்பு என்று அவர் சொல்கிறார். தீர்ப்பே ஒரு சதி என்கிறார். இல்லை அதாவது அவர் சொல்ல வந்த நோக்கம் என்னவென்றால், அந்த சதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பேரை சட்டமா அதிபர் தொடர்ச்சியாக பாதுகாத்து வருகிறார். அந்த தொடர்ச்சியினுடைய ரிசல்ட் தான் இந்த தீர்ப்பு என்று சொல்கிறார். அந்த 2 பேரும் வேறு யாரும் இல்லை, நிலந்த ஜெயவர்தன, மைத்ரிபால சிறிசேன என்று சொல்கிறார். அதே நேரம் சொல்கிறார், அந்த சதியினுடைய மிக பிரதானமான நபர் நிலந்த ஜெயவர்தன. ஆனால் இந்த நிலந்த ஜெயவர்தனையுடைய விவகாரம் ஆரம்பத்தில் இருந்தே சர்ச்சையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இருந்தே. அப்போ ஏன் லோயர் இதுக்கு எந்த விதமான எந்த பக்கமும் இப்போது மிக முக்கிய பதவியில் இருக்கிறார். நீங்கள் இந்த அரசாங்கத்தை இந்த விடயத்திலே பாராட்டினீர்கள், ஆனால் நிலந்த ஜெயவர்தனுடைய விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நினைக்கிறேன் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கேள்வி எழுப்பினார்கள். ஒரு தீர்க்கமான பதில் வரவில்லை. உண்மையில் உங்களுக்கு தெரியும், குற்றவியல் விசாரணைகளில் சாட்சியங்கள் சில சாட்சியங்கள் அரசு தரப்பு சாட்சியங்களாக மாற்றப்படுவதுண்டு. அது அந்தந்த வழக்கு விசாரணைகள் அவர்கள் அந்த குற்றத்துடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, நாங்கள் குறிப்பாக சொல்ல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, 3 பேர் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. 3 பேருமே அவர்களுக்கு ரைட் டு சைலன்ஸ்ன்ற ஒரு ரைட் இருக்குது, ரைட் டு ரிமெயின் சைலண்ட், எதுவுமே சொல்லாமல் இருக்கலாம். புலன் விசாரணைகள் தான் அவற்றை தேடிக்கொள்ள வேண்டி வரும். அதுக்காக வேண்டிய ஒரு உத்தியை பாவிப்பார்கள். அவர் அரசு தரப்பு, அந்த 3 பேரில் ஒரு ஆளை அரசு தரப்பு சாட்சியாக மாற்றுறது. அப்போ அவர் இந்த நடந்த விஷயங்களை சொல்லுவார், ஆனால் அவருக்கு எதிராக என்ன செய்கிறதில்லை, குற்றச்சாட்டு எதையும் சுமத்துறதில்லை, குற்ற நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. ரைட், அது பாகியன் ஒன்று இருக்குது. ரைட், அது பாகியன் ப்ளீன்னு சொல்லுவார்கள். டிஃபென்ஸ் இப்போ ஒரு ஆளை கைது பண்ணோடனே அவங்களுக்கு பாகியன் பண்ணலை, நான் உண்மைகள் எல்லாத்தையும் அந்த மாதிரியே சொல்லி ஒரு சாட்சியாக வரலாம், எனக்கு நீங்கள் குற்றச்சாட்டு போடவும் கூடாது, தண்டிக்கவும் கூடாது. சில குற்றவியல் விசாரணைகள் ஆரம்ப கட்டங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதுண்டு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ரைட்டாக அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை சைன் பண்ணியே கொடுப்பாங்க. உங்களுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு கிரிமினல் ஆக்ஷன் அஷூரன்ஸ் கேரண்டி அட்டர்னி ஜெனரல் சைன்ஸ். ஆனால் இலங்கையில் அப்படி ஒரு நடைமுறை இல்லை. ஆனால் இலங்கையிலேயும் அரசர் தரப்பு சாட்சியாக சில குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்களை மாற்றுவது உண்டு. ஆனால் அந்த கேரண்டி அஷூரன்ஸ் இன் ரைட்டிங் அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை மையப்படுத்தி ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு பரிந்துரைகள் இருக்கிறது, அதனை மையப்படுத்தி சில காலகட்டங்களில் சிலருக்கு அரசியல் அனுசரணைகள் இருக்கலாம். ரைட், சில காலகட்டங்களில் அந்த கட்டத்தில் வெளிப்பட்டிருக்கிற விசாரணைகளின் அடிப்படையில் அவர் சாட்சியாக எடுக்கலாம். ஆனால் தற்போது வெளிப்படுகின்ற விடயங்களின் அடிப்படையில் அவர் என்ன செய்யலாம், ஒரு குற்றம் சமத்தப்படக்கூடிய நபராக வரலாம். நல்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரதான ஈஸ்டர் சண்டே ட்ரையல் பார் கேஸ் இருக்குது தானே, அதில் முதலாவது சாட்சி சலே. ஓகே, ட்ரையல் பாரில் நம்பர் ஒன் சலே. இன்றைக்கு அவர் சாட்சியாக கூப்பிடலாமா? இன்றைக்கு அவரை குற்றவாளி ஆக்குறதுக்கான குற்றம் சுமத்துறதுக்கான விசாரணைகள் தீவிரமாக. அப்போ ஒரு வழக்கில் சட்டமா அதிபர் தாக்கல் செய்த சாட்சியங்கள் நிரல்ல முதலாவது அரசு தரப்பு சாட்சியாக இருக்கிறவர் ரைட்டாக அவர் சாட்சி கடைசி வரை கூப்பிடுறீங்க, அவங்க ரேங்க் இன்னும் வேண்டாம் அந்த வழக்கு நடத்து கொண்டிருக்கிறது. இங்கே அவருக்கு எதிராக ஒரு கும்பிட முடியாதா? உண்மையிலே அவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறதன் அடிப்படையில் இந்த வழக்கில் நடப்பில் இருக்கிற வழக்குகள் சம்பந்தமாக நாங்கள் விஷயங்கள் கலக்கிற போது சில அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் வரையறைகள் ஒன்று இருக்குது. முதலாவது 2வது வழக்கு நாங்கள் விசாரணை ஆரம்பிக்கும் போது அவர் சாட்சியாக அவரும் ப்ரொஃபஸர்
ரொஹான் குணரத்ன வந்திருக்கையில் அவர் 2வது சாட்சி. இப்போது போன்ற புலன் விசாரணையின் அடிப்படையில் அவர்களுக்கு எதிராகவே இந்த பாஸ்கு பிரகாரையில் வருது. அவங்களுக்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற விதமான புலன் விசாரணை நடக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், நீதவான் கோட்டை நீதவானில் வந்து அவர்களுக்கு எதிராக என்னது ரிப்போர்ட்ஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்கின்றது, தகவல்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டார். அதன் அடிப்படையில் தற்போது டிஓவில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச அவர்களை கைது செய்வதற்கான ஆரம்ப முன்னெடுப்பு நடக்கட்ட போது அவர் நீதிமன்றத்தை போய் தடுக்க சொல்லி வழக்கு போய்கொண்டு இருக்க. இதில் அப்படின்னா இந்த இப்போ ஃபசீல் சொன்ன மாதிரி 2 நீதிபதிகள் இவங்களை குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. ஒருவர் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பளிக்கிறார். குற்றமற்றவர் என்று தீர்ப்பளித்தவர் நிலந்த ஜெயவர்தன மீது நிறைய முன்வைச்சிருக்கிறார். இவர்களை 2 பேரையும் குற்றவாளி என்று சொன்னவர் அது தொடர்பாக பேசிக்காராங்கிறது தெரியல, ஃபசீல் தான் சொல்லணும். பட் இதில் கூட கேள்வி என்னென்னா, இந்த இவர்கள் குற்றமற்றவர்கள் ஒரு நீதிபதி சொல்கிறார் இல்லையா தீர்ப்பு, இந்த தீர்ப்பினுடைய சட்ட ரீதியிலான பெருமதி என்ன? ஆக்சுவலாக வந்து பெரும்பான்மை தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அதில் ஒரு சிறுபான்மை தீர்ப்பு ஒன்று இருக்குது. ரைட்டரோ அந்த டிவைடட் டிசிஷனில் வந்து அவர் இவர் குற்றம் பண்ணலைன்னு சொல்லுவீங்க. அவர் குற்றவாளிகளாக தீர்மானிக்கிறதுக்கு போதியமான சாட்சியங்கள் அல்லது நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவை ஒப்புவிக்கப்படவில்லைங்கிறது தவிர அவங்க வராது நிரபராதின்னு சொல்லலை, எனக்கு குற்றமற்ற சொல்லலை. சரி, அவ்வளவு விஷயம். இப்போ நான் இந்த தீர்ப்பை முழுமையாக நான் வாசிக்கிற ஊடகங்களினூடாகத்தான் நான் இந்த தீர்ப்பை அறிந்து கொண்டேன். இந்த தீர்ப்பை நாங்கள் அனலைஸ் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். தற்போதைக்கு இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் ஃபசீல் நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற நிருபராக இருந்த அவதானித்த விடயங்களை ஒரு பொறுப்போடு எங்கள் சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட விடயங்களில் எனக்கு ஒரு கருத்து சொல்லலாம். என்னென்னு சொன்னால், சாட்சியங்களை வந்து ஜட்ஜஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணித்தான் அவங்க ஒரு கன்க்ளூஷன் இப்போ வாரது லாஜிக்கலாக, அது ஒரு ரஷனலாக வர விடுமா. அப்படி வார நேரம் ஃபசீல் சொல்ல வேண்டியதாக கேட்டால், நிலந்த ஜெயவர்தன் ஒரு அரசு தரப்பு சாட்சியாக வந்து உஜித ஜெயசுந்தருக்கும் ஹேமஸ்ரீ பிரனாந்துக்கும் எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் சாட்சியத்தை பார்க்குற நேரம் அவரே ஒரு குற்றச்சுமக்கப்பட வேண்டியவராக இருக்கிறதாக நீதிமன்றம் அவதானிக்குது. அதனை மையப்படுத்தி இவர்களை குற்றவாளியாக்கி விடலாமா என்கிற ஒரு கேள்வி எழுவதாக எனக்கு தோன்றுது. சரியா? அப்போ இதில் கிரிமினல் லோ பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒரே நபரை 2 தடவை குற்றவாளியாக்கவும் இயலாது, 2 தடவை தண்டனை வாங்கவும் இயலாது. ஒரு வழக்கில் சாட்சியாக பயன்படுத்தின ஒருத்தரை அதே குற்றச்சாட்டுகளுக்கு இன்னொரு குற்றவாளியாகவும் இயலாது. அது கிரிமினல் லோ பிரின்சிபல்ஸ். அப்போ இவற்றுக்கு மத்தியில் நாங்கள் பார்க்கணும், இந்த ப்ராசிக்யூஷன் பார்க்கணும், இந்த அளவுக்கு வேறொரு வழியால் அவர் ஒரு குற்றவாளியாக தரிக்கப்படலாம் அல்லது குற்றம் சுமத்தப்படலாம். குற்றவியல் வழக்குகளே சில நேரங்களில் வழக்குகளை விரைவாக்குறதுக்காகவும் சாத்தியப்படுத்துறதுக்காகவும் சட்ட வழக்கு தொடர்கள் ப்ராசிக்யூஷன் சில கிவ் அண்ட் டேக் செய்வாங்க. ரைட்? இல்லாட்டி முழுமையாக இதை முடிக்கக்கூடியதாக இருக்கா. ஆனால் அந்த வகையில் நிலத்த ஜெயவர்தன் ஒரு அதிர்ஷ்டசாலியாக தான் நாங்கள் பார்க்கணும். நிலத்த ஜெயவர்தனாவுக்கு எதிராக இந்த சதியில் பாருங்கள், பிரதான வழக்கில் முதலாவது சாட்சியாளர் 2க்கு பிரதான சந்தையில் அவர் ஒருத்தனை எந்த அளவுக்கு திரும்புதுன்னு பாருங்கள். அதுக்கே ஒரு வட்டம். இந்த வழக்கில் முதல் சாட்சியும் ஒரு வழக்குக்கு வரக்கூடிய சாட்சிக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, எல்லா மக்களும் கடவுள் பார்த்து கொள்வார், இறைவன் பார்த்து கொள்வானுங்கிற நம்பிக்கை இருக்கிறார். அந்த இறைவன் தான் சதிகாரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சதிகாரம். சதிகளெல்லாம் அறியக்கூடிய பாருங்க. சதி செய்தவர்கள், பின்னால் இருந்தவர்கள், இதில் மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று குற்றம் சுமத்தப்படுகின்றவர்களாக இந்த வட்டத்தில் மாறிக்கொண்டு வருகின்ற அதில் ஒரு முதல் படியாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே நேரம் அந்த 3வது நீதிபதி கௌரவ நீதிபதி சொன்ன விஷயமும் வந்து மேலதிகமான விசாரணைகளுக்காக அடிப்படையாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு இருக்கு.
நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. அவருக்கு எதிராக கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்ண சொல்லி சட்டமா அதிபருக்கு உத்தரவிட வேண்டும் என்று. அந்த வழக்கை பொறுத்தவரையிலே சட்டமா அதிபர் தரப்பிலே வந்து கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அது தொடர்பாக நாங்கள் ஃபைலெல்லாம் எடுத்து இப்போ பார்த்துட்டு போகிறோம். அது அடிப்படையில் தான் அவரை வந்து நாங்கள் இன்டர்டிக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவர் போலீஸ் சேவையிலேருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு எதிராக நாங்கள் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்குரிய வேலைகளை செஞ்சுட்டு போகிறோம்னு சொல்லி அந்த ரிட் பெட்டிஷனில் வந்து சட்டமா அதிபர் சொல்கிறார். அதே நேரம் சுரேஷ் சலே, கோட்டாபய ராஜபக்ஷ இந்த 2 பேரும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரிட் மனுக்களிலும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் பிரதிவாதிகள் சார்பாக வந்து சொல்கின்றார், நிலந்த ஜெயவர்தன தொடர்பாக அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இப்போ ஆராய்ந்து கொண்டு போகிறோம் என்ற விடயத்தை அவர் சொல்கிறார். கேள்விக்குறியோடு தான் இருக்கிறார். நிலந்த ஜெயவர்தன ஃபுல் சேஃபில் இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் கருத முடியாது. அதே நேரம் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொதுவாக எல்லாரும் சட்ட மாணவர்கள் பார்ப்பார்கள், இளம் தரணிகளும் பார்க்கலாம். அதுக்காக வேண்டி சில விஷயங்கள் நாங்கள் சொல்லலாம். நாளைக்கு ஷார்ட் நியூஸ் கூட இந்த சட்டத்தை மக்கள் மயப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அந்த விடயங்களை எங்களால் என்ன பங்களிப்புள்ள நாம் செய்வோம். என்னென்னு கேட்டால், சட்டமா அதிபருக்கு ஒரு விசேஷ அதிகாரம் இருக்குது. அது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்த அதிகாரம். நாங்கள் நொலை ப்ராசிக்யூன்னு சொல்கிறோம். சட்டமா அதிபர் விரும்பினா ஒருத்தருக்கு எதிராக குற்றச்சாட்டை குற்றப்பாத்திரிக்கை ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம். அது ஒரு ட்ரெடிஷன். சபாக்கள் ரிட்டன் இருக்காது, ஆனால் ட்ரெடிஷ்னலி அந்த அதிகாரம் இருக்குது. யாரும் அவரை பலவந்தப்படுத்த முடியாது. ஆனால் நீதிமன்றங்கள் சில கைடன்ஸை வழங்கலாம். அதில் ஒன்று தான் இப்படி நான் நினைக்கிறேன், ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு அறிக்கையில் இல்லாத ஜெயவர்தனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்ல இருக்கிற அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு மெண்டமஸ் ரிட் கொண்டு கேட்டிருக்கலாம் நீதிபதிக்கு. அந்த வழக்கு சம்பந்தமாக தனிப்பட்ட அறிவுரை பாசி சொன்ன ஏகல்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அதான். இன்றைய நாளுக்கான இறுதி வினா சட்டத்தரணி அவர்களே, இல்லை இது உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஒரு ட்வீட் பதிவினை போட்டிருக்கின்றார். இப்போது அது பெரிய செய்தியாக மாறி இருக்கின்றது. பல முக்கியமான செய்தித்தளங்களிலே அந்த செய்தியை நான் பார்த்தேன். இந்த தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருப்பதாக பலரும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அப்படி இது எனக்கு இந்த தீர்ப்பில் அதிருப்தி இருக்கின்றது என்று சொல்லுவது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்தில் வராது என்று சொன்னால், ஒரு சட்டத்தரணிக்கு தீர்ப்புகள் சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் இருக்குது. சட்ட மேதைகளுக்கு அதை விமர்சிக்கிற இது இருக்குது. சட்ட மேதைகள் அவற்றை லீகல் ஸ்காலர்ஸ் வந்து என்ன செய்யலாம், அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு தீர்ப்பு வந்து இறுதியானது இல்லை, அது இறைமை சார்ந்தது இல்லை, அது மாற்றப்படலாம். மேன்முறையீட்டில் ஜட்ஜஸும் வந்து சில நேர தீர்ப்புகளில் பிழைவிடலாம். அதனால தான் மேன்முறையீடு நடைமுறை இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் உயர் நீதிமன்றங்கள் வந்து கீழே நீதிமன்றங்களில் தீர்ப்புகளை வந்து புறத்தொதுக்கிறது உண்டு. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் சீர்ஷ சட்டத்தரணிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார். நான் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியோட ட்வீட்டை நான் பார்க்கவில்லை. அது ஏன் அவர் அப்படி சொன்னார்ன்ற விடயங்கள் வந்து அவர் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அது நீதிமன்ற மதிப்பு கிடையாது. அதே நேரம் சாதாரண பொதுமக்கள் ஒரு வன்மத்தோடு ஒரு நீதிமன்ற தீர்ப்பினை விளையான விதத்தில் விமர்சிப்பார்களாக இருந்தால் அவர்கள் ஏனென்றால் பொதுமக்களுக்கு இருக்கிற நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிற விதத்தில் யாராவது கருத்து தெரிவிப்பார்களாக இருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக வரும். அதே நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துகிறவர்கள் பிழையாக மக்கள் மத்திய நீதிமன்றத்தை காட்டுவதற்காக செய்யப்படுகிற விடயங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பாக வரும். இதிலும் குறிப்பாக 2 நீதிபதி ஒரு விதத்திலும் இன்னொரு நீதிபதியிலும். ஆகவே அங்கேயும் ஒரு இடம் இருக்கின்றது. ரைட், என்னது தீர்ப்பு சரியா பிள்ளையாங்கிற ஒரு விடயம் வந்து கேள்விக்குட்படுத்தப்படலாம். அது பிரச்சனை கிடையாது. சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் சொன்னதை போன்று சட்டம் சார்ந்த விடயங்களை சட்ட வல்லுநர்கள் பேசுவார்கள், அவர்கள் கருத்து சொல்வார்கள், அவர்கள் சமூக வலைத்தளங்களிலே பகிர்வார்கள்.
சட்டம் சார்ந்த அறிவில்லாதவர்கள் அதை பற்றி பேசாமல் இருப்பதுதான் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். எனவே இந்த நீதிமன்ற விவகாரங்கள் குறித்து அறிவற்றவர்கள், அது பற்றி தெரியாதவர்கள் பகிரங்கமாக சமூக வலைத்தளங்களிலே கருத்து சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மிகச்சிறந்த உதாரணம் மிக அண்மையிலே சவுதி அரேபியாவிலே இலங்கையைச் சேர்ந்த சகோதரர் அனுஜன் அவர் சமூக வலைத்தளத்திலே ஃபேஸ்புக்கிலே போட்ட ஒரு கமெண்ட் மூலமாக இப்போது பாரிய தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்பம் கஷ்டத்திலே இருக்கின்றது. எனவே தயவு செய்து சட்டம் பற்றிய அறிவு உங்களிடத்தில் இல்லை என்றால் அது குறித்து அவதானமாக செயற்படுங்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் ஒரு சட்ட வல்லுனர், அவர் அது குறித்து பேசியிருக்கின்றார். எனவே அதற்கான பதில்களை நாங்கள் சொல்ல போகின்றோம் என்ற அடிப்படையிலே நான் இன்று கண்டேன் சமூக வலைத்தளங்களிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருவது. எனவே இது குறித்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே ஷார்ட் நியூஸ் இளம் சட்டத்தரணிகளை அதிகமாக வளர்த்து விட வேண்டும், சட்டம் சம்பந்தமான விடயங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் தலைமையிலே பல நிகழ்ச்சிகளை வழங்கவும் தயாராக இருக்கின்றது. அது குறித்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் மக்கள் மயப்படுத்துவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய இந்த சிறப்பு கலந்துரையாடலில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்றைய எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நீதிமன்றத்திலே நடைபெற்ற அந்த தீர்ப்பு குறித்து விரிவான விளக்கங்களை வழங்கிய சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் அவர்களுக்கும், அதே போன்று சர்வதேச அரசியல் விமர்சகர் சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கும், அதே போன்று என்னுடைய வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகையாளர் மிஸ்டர் புலனாய்வு சகோதரர் ஃபசீர் அவர்களுக்கும், ஊடகவியலாளர் சுரேன் சந்திரா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒளிப்பதிவில் உதவிய சகோதரர் ஷஹனி ரமீஸ், முஆத் ஜமீல், ராக்கிபோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.